சிற்றம்பலம். தல நீரை கனி அப்பம் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முன்னோனே முப்புறம் எரி செய்த ஆட்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த ஆதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கோழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிவிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடி வழி திருவாதவரர் திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி என்பால் உடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் இன்று வனாத ரேசப்படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியது. அதன் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்று இடுகு நுண்ணிடை ஏந்தில மென்முளை வடிவின் மாதர் திறம் மனம் வையன் கொடிகள் மேனியன் பூம்பொழில் கட்சி அடிகள் எம்மை அருந்துயர் தீர்ப்பறை என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது நாவுக்கரசர் பெருமான். இடுகு நுண்ணிடை ஏந்தில மென்முளை வடிவின் மாதர் திறம் மனம் வையன். இப்ப இளமை காலத்துல நம்ம எப்படி வந்திருப்போம்னா பெண்கள் வேலையே மனம் சென்று கொண்டே இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா மனிதனை சீர்குலைக்கிறதே எது அப்படின்னா இந்த 3 வகையான ஆசைகள் இருக்கும். நமக்கு மண்ணாசை, பெண்ணாசை, மற்றொன்று மண்ணாசை, பெண்ணாசை, 3வது பொன்னாசை. இந்த 3 ஆசைகள் நமக்கு பொன்னாசையும் விட்டுரும். கொஞ்ச காலத்துல பொன்னாசை அதுல இருந்து வெறுப்பு வந்துடும். அடுத்து மண்ணாசையிலும் கொஞ்சம் வெறுப்பு வந்துடும். ஆனா அந்த பெண்ணாசையில மட்டும் வெறுப்பே வரவே 60 வயசு ஆளு முதற்கொண்டு 70 வயசா இருந்தாலும் தெரியுமா அவங்களுக்கே வருமா. அப்படிப்பட்ட ஒரு திறத்தையில தான் நம்ம 63 நாயன்மார்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல இந்த பெண்கள்ல சிறந்து விளங்க அடியார்களை தான் சுவாமி முதல்லையும் 2வது வச்சிருக்காரு. ஒரு வீட்டுக்குள்ள தொடாம 50 வருடம் தொடாமல் இருந்த திருநீலகண்ட நாயனாரை முதல் நாயனாரா வச்சிருக்காரு. தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியன். தில்லைவாழ் அந்தரதம் 3000 அந்தரர்கள். அவங்க தொகை அடியார்கள் பேரு. தனி அடியார்கள்ல முதல் அடியார் யாருன்னா திருநீலகண்ட நாயனார். அவரு மனைவிய தொடாம ஒரு வீட்டுக்குள்ள 50 வருடம் இருந்ததுனால இப்ப நம்ம உலகத்துல இப்படி இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்த நாயனாரை முதல் நாயனாராகவும் மனைவியே தூக்கி கொடுத்த இயற்பகை நாயனாரை 2வது நாயனாராக வைத்தார். இல்லையே என்னாது இயற்பகைக்கும் அடியேன் என்று கூறுவதற்கிறாங்க. அப்படி பெண்ணாசை ரொம்ப மோசமானது. அதனாலதான் மாணிக்க வாசகரும் பாட்டுக்கு பாட்டு தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை வையவே கொடுப்பு பாசமெனும் தாழ் உருவி அப்படின்னார். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் என் அருளால் ஒய்ஞ்சேன் என் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு என் அம்பலத்து அமுதே அப்படின்னாரு மாணிக்காசு. அடுத்த ஒரு பாட்டுல தனியனே பெரும் பிறவி பொவ்வத்து எவ்வத்தடந்திரையில் எட்டுண்டு பற்று ஒன்றுமின்றி தனி நேர் தோர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காம சுறாவின் வயப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று எண்ணி 5 எழுத்தின் புனை உடைத்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூக்க நேர்க்கே அப்படிங்கிறாரு. காம சுறாவின் வயப்பட்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரு மோச்சடைஞ்ச காலம் 32 வயசுல மோச்சடைஞ்சார். யாரு? மாணிக்கவாசகர். சுந்தரம் சுவாமிகள் 18 வயசுல. ஒரு மனிதன் சீர்குலைகிற எத்தனை வயசுல அப்படின்னா 16 வயசுல ரொம்ப மோசமான வயது. 16 வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆவது படிக்காம வச்சுக்கோங்க.
அப்பயே அவ பையங்களுக்கு பெண்களை பார்க்க வேண்டும் என்கின்ற மோகம் வந்துவிடும். அந்த வயசு ரொம்ப சீர்குலைகிற வயசுல நாம என்ன செய்யணும், நல்லவர்களோடு சேர்ந்து இணங்க வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை தராதரம் கீழே ஓங்கி போயிடும். அது மாதிரி சேராதவரோடு அந்த நேரத்துல சேரக்கூடாது. அந்த வயசுல நீங்க யாரோட சேர்றீங்களோ அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே வந்துடும். கெட்டவர்களோடு அந்த நேரத்துல தண்ணி அடிக்கிறவங்க கூடயும் சிகரெட் அடிக்கிறவங்க கூடயும் சேர்ந்தோம்னா அந்த பழக்கம் அப்படியே வந்துடும். நல்லவரோடு பழகுனா அந்த நேரத்துல அடியார்களோடு சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பு. கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அந்த வயசுல சேர்றது 16 வயசுல. நம்மளாம் எத்தனை வயசுல வந்திருக்கோம்? ஒரு 42ங்க, சிலவர் 55 அப்படிங்கிறாங்க. 60 வயசு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நமக்கு அப்பசாமி இருக்காரு துணைக்கு, கவலைப்படாதீங்க. அப்பசாமி 60 வயசுலதான் இருந்தாரு. இல்ல இப்படி நம்ம ஒவ்வொருத்தர் வயசுக்கும் ஒரு அருளாளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் கவலையே இல்லை. சிறு வயசுல வந்தா ஞானசம்பந்த பெருமான் இருக்காரு. இப்ப செல்வ புதிச்சுவாக்கெல்லாம் வந்தது பெரிய சிறப்பு. ஏன்னா இளமையில அவர் வந்துட்டாரு, சிவபெருமான கூட வந்துட்டாரு. என்ன சொல்ல, நீங்க கடைசி வரைக்கும் விட மாட்டீங்கல்ல, உறுதியை பற்றிக்கணும், கடைசி வரைக்கும் விடக்கூடாது. ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்டா வருவாங்க, அவங்களாம் ஒண்ணு உங்களை சொல்லி குழப்புவாங்க. நீங்க தெளிவா இருக்கணும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கும் யாவரும் இல்லைங்கிற இதை தெளிவா இருந்தது. சரி, இப்படி நம்ம கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்கின்ற அடிப்படையில் நாம தெளிவாக அந்த சித்தத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சித்தத்துல சிவபெருமானை நாம் உரைய விட வேண்டும். அதனாலதான் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியே. ஏன் சித்தத்துல சிவன்பாலை வைக்கணும்? இந்த மனசுல வைக்க கூடாதா? மனசுல வைக்கலாம்ல, ஏன் சித்தத்துல வைக்கணுங்கிறாங்க? சித்தம் மனம் ஒண்ணுதான் தெரியுமா உங்களுக்கு? கருவினா தத்துவத்துலதான் வேற, ஆனா கருவினால அது ஒண்ணு, மனமும் சித்தமும். இப்ப மனம் வந்து எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வெளியில ஒரு கயிறு தொங்குது, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வெளியில அந்த கயிறை பாக்குறீங்க, மனம் நினைக்கும், புத்தி வந்து யூகிக்கும், இது கயிறா பாம்பு, இது வந்து கயிறு தான் அப்படின்னு யூகிக்கும். சித்தம் வந்து இதுவோ அதுவோ என்று யூகிப்பது புத்தி. சித்தம் வந்து என்ன சொல்லும்? கண்டிப்பா அது கயிறு தான்டா, உறுதியா அது கயிறு தான் அடிச்சு சொல்லும், தெளிவா சொல்லும். ஆணவம் என்ன செய்யும்? அகங்காரம் அதை போய் எப்படியாவது பார்த்து உடனே, சார் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் சார், பாடம் கேட்கற ஒன்றும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, வெளியில போய் அதை பார்க்கணும், போய் கயிறை தொடுவாங்க, அது பாம்பா இருக்கும். ஏன்னா நம்ம அறிவை கொண்டு நாம எதையுமே சொல்ல முடியாது. அப்படி இந்த சித்தம் என்ன சொன்ன, இதுதான் அப்படின்னு தெளிவா குறிக்கக்கூடியது எதுன்னா சித்தம். மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கும். அப்ப அந்த தெளிவா இருக்கக்கூடிய சித்தத்தை நாம சிவபெருமான அதுல வச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கூட மாற மாட்டோம். அதனாலதான் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னாரு. ஏன் மனம் சொல்லியிருக்கலாம்ல, மனத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்லலாம்ல, ஏன் சித்தத்தையும் சொன்னாங்க? சித்தம் தெளிவடையக்கூடிய கருவி. அப்படி இந்த பெண்ணாசை வந்து மனிதனை ரொம்ப சீர்குலைச்சிடும். அது வந்து வாழ்க்கையில எங்க கொண்டு போய் முடியுது, கடைசி கொலையில போய் முடிவான். பெண்கள் மோகம் கொண்டவர்கள் கடைசி எதுல போய் முடிவாங்க? அடைந்தே தீர வேண்டும் என்று கொலையில போய் முடிப்பார்கள். அப்படி காமம், லோபம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை என்கின்ற அடிப்படையில் தீய குணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடியது பெண்ணாசையினால்தான். அதனால அந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த வயதுலாம். அப்படி அப்பர் சுவாமிகள் இந்த இடத்துல சொல்றாரு, அப்படி பெண்கள் மேல் வேகம் கொண்டு மனத்தை நீங்கள் என்ன செய்யாங்க, அதன்படி செலுத்த விடாமல் திறம் மனம் வையன். அங்க வந்து மனத்தை கொண்டு போனீங்கன்னா சித்தம் வந்து என்ன ஆயிரும்? மனத்தை சொல்லி சித்தத்துக்குள்ள சொல்றாரு, மனம் அது வாழ் நீங்க வைக்காதீங்க, பெண்கள் மேல் மனத்தை வைக்க. ஏன்னா மனம் போற போக்குதான் எது போகும்? சித்தம் போகும். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதே இடத்துல போய் அது சித்தம் வந்து தெளிவடையும். அது போய் ரவுண்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு போய் முடிவு பண்ணிடும். அதனால முதல்ல மனத்தை சொல்றாரு, மனத்தை கொண்டு போய் பெண்கள் மேல் வையன் மீன் அப்படின்னு சொல்றாரு. இடுகு நுண்ணிடை ஏந்தில மென்முளை வடிவின் மாதர்திரம் மனம் வையன். அந்த மாதர்கள் மேல பெண்கள் மேல நீங்க மனத்தை வைக்காதீர்கள். வைத்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆயிடும்? மனிதன் சீர்குலைந்து விடுவான். அருணாத பெருமான் ஏற்பட்ட அருளாளர், அவரே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பெண்கள் மேல் மோகம் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் வினைப்பயன் காரணமாக அதெல்லாம் அனுபவித்து முடித்து கடைசி ஞானம் தெளிவடைந்து பண்டை பிறகு செய்த தவத்தின் காரணமாக முருகப்பெருமானுடைய அருளினாலே
அவர் திரு அண்ணாமலையிலிருந்து அப்படி விழுகும் போது சுவாமி என்ன செஞ்சாரு, அவரை போய் தடுத்தனால என்னாச்சு, சாமி நீ ஏன் தடுத்தீங்க, நான் செய்யாத தவறு கிடையாது, நான் மன்னிப்பதற்கே உரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்ன செஞ்சாரு முருகப்பெருமான், அவரை நீ நிலை குலைந்த காலத்திலும் கூட, நிலை தவறிய காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை நீ விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகியது அப்படின்னாரு முருகப்பெருமான். அவ்வளவு தவறு செஞ்ச காலத்திலும் கூட வழிபாடை விடாமல் செஞ்சிருக்காரு. யாரு, அருணகிரிநாத பெருமான். நம்ம மனம் எங்கிட்ட போயிட்டு தான் இருக்கும், நம்ம ஒரு இடத்துல நிக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா வழிபாடை விடாம செய்யணும். காலையில் இருந்து செய்யக்கூடிய இறை வழிபாடை கொஞ்சம் கூட நம்ம விட்டுக்க கூடாது. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை விளைவை. ஆர்வத்தோடு காலையில எழுந்திரிச்சு நாம் செய்யக்கூடிய வழிபாடை விடாம செய்யணும். கொஞ்சம் கூட இதுல குறைக்க கூடாது. எழுந்ததுமே நாம விடிந்ததுமே வெந்நீற்றை அணிந்து நாம் வழிபாடு செய்ய தொடங்கிவிடணும். அதுல நம்ம கொஞ்சம் கூட அயர்வு வந்துடும். காலைல எழுந்து அந்த பெட் காஃபி கொடுங்க, பதறாம போய் பல்லு விளக்கிட்டு பதறாம குளிச்சுட்டு அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப வர ஆரம்பிச்சு. அதுல துரு 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 துருன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நமக்கு ஓய்வே கிடைக்கும். எல்லா வழிபாடும் முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அது கூட எங்க ரெஸ்ட் எடுக்க முடியுது, அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு போயிடுறோமே அப்படிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளனத்தில் இருந்துச்சு நாம செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்வோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, காலை கடன் என்னமோ நினைச்சிருக்காங்க. காலை கடன்னா பாத்ரூம் போறதுன்னு நினைச்சிட்டு கிடையாது. காலை கடன்னா என்னது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைதான். அதாவது தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன், என் கடன் தானே சொன்னாரு, வேற ஏதாவது சொன்னாரா? அப்ப நம்ம காலை கடன் என்னது, இறைவனை வழிபாடு செய்வது என்பதை நாம மறந்தோம். இயந்திர வெண்முறை வடிவின் மாதத்திரம். அந்த பெண்களுடைய வடிவங்களையே நினைந்து நினைந்து மனம் என்ன ஆகும், ரொம்ப கெட்டு போய் அப்படி போய் நீங்க மனத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, போய் வையன் மின் அப்படி போய் மாதர்கள் மேல் போய் இந்த மனத்தை போய் வைக்காதீர்கள் என்று அப்பர் சுவாமிகள் இந்த இடத்துல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பொடிகள் மேனியன், எந்த நேரத்து வெந்நீரை அணிந்திருக்கக்கூடிய எங்கள் பெருமான் இருக்காரே சிவபெருமான், பொடிகள் மேனியன். பொடி என்ன பொடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். யார் சொல்றான், ஞானசம்பந்தர். பொடிகள் மேனியன் பூம்பொழில் கட்சியுள், அங்கே கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் எப்படி இருக்காருன்னா பொடிகள் மேனியனாக இருக்கு. அங்க வெந்நீற்றை அணிந்து ஜம்புனி ஏகாந்தமா எங்கள் பெருமான் அங்க கட்சியில இருக்காரு. அந்த கட்சி ஏகம்பநாதனை போய் நீ தொழுதீர்கள் என்று சொன்னால் அடிகள் எம்மை அருந்துயர் தீர்ப்பறை. அப்படி போய் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மளுடைய அருந்துயர் எல்லாம் தீர்த்து விடுவார் எங்கள் பெருமான் அப்படின்னு சில பாட்டுல சொல்றாரு. அரும் துயர், பெரும் துயர்லாம் கிடையாது, அரும் துயர். ஏன் அப்படின்னா துன்பம் தாங்க முடியாது. அதனாலதான் அந்த துயரை சொல்லும் போது அரும் துயர் அப்படின்னாரு. வெறும் துயர்னு சொல்லல, அரும் துயர். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா துன்பம் தாங்க முடியலங்க. எங்க பார்த்தா இங்கிட்டு திரும்பினா கடன் பிரச்சனை, இங்கிட்டு பார்த்தா வீட்டு பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி வாழ்க்கையில துன்பங்கள் வந்துகிட்டே தான். இது எதனால வருது அப்படின்னா நாம் செய்த வினைப்பயனால நமக்கு வருகின்ற துன்பம். இதை நம்ம என்ன செய்யலாம், வழிபாடு செய்து நாம் வினையை போக்கிக் கொள்ளலாம். விண்ணொரு அடுக்கிய விறகின் வெவ்வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயது. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் ஆகல, நம்ம பிள்ளைகளுக்கு உடனே ஒரு இடத்துல சீட்டு கிடைக்கல, ஒரு காலேஜ்லயோ எதுலயோ ஒரு சீட்டு கிடைக்கல, இல்ல ஒரு ஆறாப்பு சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்கூல்ல நீங்க விரும்பின ஸ்கூல்ல போய் கிடைக்கல, இதுல என்ன காரணம், நாம் செய்த வினைப்பயன் தான் காரணம். நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல போய் சேர்க்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், நாம் செய்கின்ற வினைப்பயன் தான். ரெண்டாவது, இந்த பிள்ளைகள் தான் நமக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று யாருடைய விருப்பம், சிவபெருமானுடைய விருப்பம். ரெண்டாவது, இதெல்லாம் நாம ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட கேட்டது, அவரா கொடுக்கல, நாம கேட்டதான் சிவபெருமான் கொடுக்காரு. நம்ம கேட்காம எதையுமே சாமி நமக்கு கொடுக்க மாட்டார். இந்த பிள்ளைகள் எல்லாம் நாமளே கேட்டு வாங்கினது. முற்பிறவிலே சாமிகிட்ட கேட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், போன பிறவிலே நீங்க கூட கேட்டுக்கலாம், எனக்கு ஒரு ஆண் பையன் வேணும், எனக்கு ஒரு ஆண் பையன் வேணும்னு கேட்டு இந்த பிறவில நம்ம ஆண் பையனை பெற்றெடுக்கலாம். சில பேர் எனக்கு பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், மறுபிறவில பெண் குழந்தையும் பெற்று. எல்லாமே நாம் செய்கின்ற வினைப்பின் காரணமாக தான் எல்லாமே வரும். இப்ப பிள்ளைகள்ல யாரு கொடுத்தது, போட்டுமே இதை எடுக்க மாட்டேங்க, இந்த அளவுக்கு காத்து வர மாட்டேங்க. வெயிலுக்கு அப்படி வெயிலுக்கு அது அந்த அளவுக்கு சுலவாயிடும்.
சரி. அப்படி நமக்கு இந்த அருந்துயர் என்ன, நமக்கு வந்து சாதாரண துயரங்கள் இல்ல, அருந்துயர்கள், துன்பங்கள் தாங்க முடியாத துன்பங்கள் நமக்கு வருதுன்னா நாம் செய்த வினைப்பயன் காரணமாக நமக்கு வருகின்றது. இதுல இருந்து தப்புவதற்கு ஒரே வழி, கொடிகள் மேனியனாக திகழக்கூடிய எங்கள் பெருமானாகிய சிவபெருமானை போய் கண்டு கட்சியில் போய் தொழுதால் நமக்கு அருந்துயர் தீர்ந்துவிடும் என்று பல பாடல்கள் சொல்றாரு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுது எழுவே, கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அப்படின்னு யார சொல்றா? நம்ம ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகடல், எனக்கு என்ன இது வந்தாலும் சரி உன்னுடைய திருவடியை தொழுவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. காரைக்கிழமை என்ன சொல்றாங்க? இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி வணியாரேனும் சுடர்விரிவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என் நெஞ்சு அவருக்கு அப்படிங்கிறாங்க காரைக்கிழமை. எல்லா அருளாளர்களும் நமக்காகவே பாடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வாழ்க்கையில எந்த துயர்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இறைவனுடைய அருளினால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? போக்க வேண்டும். எல்லாம் சிவபெருமான் திருவருள் அப்படின்னு நினைச்சு நமக்கு வரக்கூடிய நல்லதையும் தீயதையும் எப்படி எடுக்கணும்? ஒரே போல பாவிக்க வேண்டும். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படி பெண்கள் மேல் மயக்கம் கொள்ளாதீர்கள், மனத்தை வைக்காதீர்கள், எங்கள் கொடிகள் மேனியனாக திகழக்கூடிய எங்கள் பெருமானாகிய ஈசன் திருவடியை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அருந்துயர் தீர்ந்துவிடும் என்று மிக அற்புதமாக இந்த பாடலை பாடுறாரு நமது திரு நாவுக்கரசு பெருமான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புராணம் என்னது? பனாதரேச படலம். பனாதரேசங்கிற தலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பார்த்த முத்தீஸ்வரத்துக்கு பக்கத்துல தென்கிழக்குல இந்த தலம் இருக்கு. இந்த தலத்துடைய சிறப்பை பத்தி முதல் சொல்லும்போது, அந்த முனிவர்களுக்கு குவையடி கய வாய் கரு மேதிகள் உலக்கிய கடிவாவி சுவை நரும் புனல் வாழை மீன் குதிக்கும் முத்தீச்சரத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, குவை மலர் செல்லும் போது பரில் பாட்டளி கொலியினரா படுத்து தும்பர். தும்பர்னா என்னன்னா இந்த இடத்துல இது வண்டுகள் அர்த்தம். இந்த கோத்தும்பிங்கிற பார்த்தீங்களா? கோத்தும்பி, திருக்கோத்தும்பி பாரும்னா அதே மாதிரி இந்த தும்புன்னா வண்டுகள். ஏற்கனவே நாங்க வாழை மீன் துள்ளி குதித்த முத்தீச்சரத்தை பத்தி பார்த்தோம். இப்ப அந்த பூஞ்சோலைகளில் வண்டுகள் பாயக்கூடிய பனாதரேச தலத்தை பத்தி உங்களுக்கு கூற போகிறோம் என்று அந்த முனிவர்களுக்கெல்லாம் நந்திய பெருமான் இந்த கதையை எடுத்து சொல்றார். பண்பையில் பனாதரேச்சம் இனி அறைகிற்பாம் என்று போன பாடல் நம்ம போன கதையில நம்ம என்ன பார்த்தோம்? அந்த யாருடைய கதையை பார்த்தோம்? நம்ம கருடனுடைய கதையை நம்ம பார்த்தோம். அவர் என்ன அந்த முத்தீஸ்வரத்துல வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து தன் தாயை அமுதத்தை தேவர்களிடமிருந்து கடைந்து எடுத்து கொண்டு வந்து தன் தாயை சிறையை மீட்டு நமக்கு துன்பம் தரக்கூடிய பாம்புகளை எல்லாம் சிவபெருமானிடம் வரம் பெற்று அந்த பாம்புகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார். யாரு? கருடன். அப்படி வெட்டி வீழ்த்தியதும் மிச்ச பாம்புகள்லாம் இருந்ததுதான். அந்த பாம்புகள் எல்லாம் இவர் எப்படி போய் அங்க முத்தீஸ்வரத்துல போய் வழிபாடு செய்தாரோ அதுக்கு தென்கிழக்குல நாம ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று மற்ற பாம்புகள் எல்லாம் விரும்பியதான். அதுதான் அந்த கதை. ஒரு வரி கதை தான். இன்னைக்கு நம்ம ஒன்றரை முறை எப்படி பார்க்க போறோங்கிறது சிவபெருமான் திருவருள் தான் நமக்கு துணை செய்யணும். சரி, அப்படி இந்த பாம்புகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாம்புகள்னு சொன்னதுமே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா சிவபெருமான் நமக்கு ஞாபகம் வரணும். இதை சொல்லிடுவோம். முதல்ல பழுக்க சுட்ட பெரும் பிளம்பெடுத்து தப்பிய பரிசுழல் திருமேனி கழுக்கடை படை. கழுக்கடைனா அது வந்து சூளப்படைன்னு அர்த்தம். சிவபெருமான் கையில என்ன வச்சிருப்பாரு? சூளை ஏந்திருப்பாரு. சாமிக்கு மூவில சூளம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஏற்கனவே பல சொற்பொழிவுல நீங்க கேட்டுப்பீங்க. மூவில சக்தி என்ன சக்தி? நீங்க மும்மூர்த்தியில யாவச்சிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. இப்ப ஹரன், அதுக்கு ஹரணி, ஹரணி, ஜனனி, ரோதயிந்திரி, அவ்வளவுதான். இந்த 3 பேரை ஞாபகத்துக்கிட்டு மும்மூர்த்தி ஞாபகத்துக்கிட்டா மூவில சூளத்துல யாருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய அருள் சக்தி தான். சாமி தான் மும்மூர்த்தியாவும் இருக்காரு, ஐந்தொழிலும் சிவபெருமான் தான் செய்யறாரு. அப்படி பரிசுத்தமான எங்கள் பெருமானுடைய திருமேனியை கையில என்ன வச்சிருக்காராம்? கையில சூளத்தை ஏந்திய எங்கள் பெருமான் ஏந்து முன் ஈசன் ஒன் கடலடி தொழும் பெற்றால் இடுக்கி தங்கிலை முறுக்குறும் திரும்பலி திறம் நோக்கி வழுக்கில் வெம்பணி குளங்களும் பிரானடி வழிபட நினைவுற்று. இப்ப
இந்த பாம்புகள் எல்லாம் என்ன பண்ணதான் இவர் எப்படி போய் முக்தி அடைஞ்சாரோ நாமளும் என்ன செய்யணும், அந்த தலத்துக்கு சென்று காஞ்சிபுரத்துக்கு சென்று நாமளும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இல்லைன்னா நாம இங்க இருந்து தப்ப முடியாது, மிச்ச நம்மையும் என்ன செய்வாரு, அவர் வெட்டி வீழ்த்தி விடுவார் என்று அந்த பாம்புகளை எல்லாம் நினைத்ததாம். அப்படி எது கருடன் வெட்டி வீழ்த்திய பாம்புகளை தவிர மற்ற பாம்புகள் எல்லாம் விரும்பியது. இப்ப சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காரு, களத்துல என்ன அணிஞ்சிருக்காரு? ஆமா, சிவபெருமானுக்கு புயங்கன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பாம்பை வச்சு ஒரு பதிவே பாடியிருக்காரு நமது மாணிக்கவாச பெருமான். என்ன பாட்டு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. யாரு யாத்திரை பத்தி கரெக்டா சொல்லிட்டாங்க. யாத்திரை பூவார் சென்னி மன்னன் உயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினாள் ஆவா என்ன பட்டு அன்பார் ஆட்பட்டீர் உருப்படுமின் போவோம் காலம் வந்ததுதான் பொய் வீட்டுடையான் கடல் புகவே. இந்த பாட்டுல நீங்க படிப்பீங்க. நீங்க முட்டோர் மட்டும் வைங்க, நாங்க எப்படி பாடுறோம் மட்டும். பூவார் சென்னி மன்னன், சென்னி என்னது தலை, பூன்னா என்னது தலை மேல சாமி பூவை சொல்லியிருக்க. என்ன பூ? தாமரை மலர்களையும் கொண்டை மலரையும் அணிந்த எங்கள் சிவபெருமான் பூவார் சென்னி மன்னன். எங்க சாமி எப்படிப்பட்டதுமா, எல்லா உயிர்களுக்கும் மன்னனாக திகழக்கூடிய. புயங்க பெருமான் சிறியவன். புயங்கன்னா பாம்பு அணிந்த பெருமான் அர்த்தம். எந்த நேரத்துல களத்துல பாம்போடவே தான் இருப்பாரு. அவர் கழுத்து மட்டும் தான் பாம்பான்னா அது கிடையாது, அவர் உடம்பெல்லாம் பாம்பா இருக்குமா. எங்க பார்த்தாலும் கையை தொட்டா பாம்பா இருக்குமா, காலை தொட்டா பாம்பா இருக்குமா, உடம்பெல்லாம் பாம்பா இருக்குமா. அதனால பாம்பை கண்டு நமக்கு பயம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம அருளாளர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப கீரி பக்கத்துல இருந்தா எதை கண்டு பயம் இல்ல, பாம்பை கண்டு பயம் இல்லை. நம்ம சாமி பக்கத்துல இருந்தா வினை கண்டு நமக்கு பயம் இருக்கக்கூடாது. நமக்கு பாம்பு தான் என்னது வினை மாதிரி நினைச்சுக்கோங்க. புரியுது நமக்கு. இந்த விதிக்கும் வினைக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் விதி அவ்வளவுதான் அப்படிங்காங்கல்ல. விதி வேற வினை வேற. இப்ப விதி என்பது ரூல்ஸ், வினை என்பது அனுபவிப்பது. இப்ப ரோட்ல இப்படி போகணும்பா, இப்படி ஓரத்துலதான் போகணும், அதுதான் விதி, அதாவது ரூல்ஸ் விதி அப்படிங்கிறது. இல்ல நான் நடுவுல தான் போவேன் அப்படின்னா அது அவனோட வினை அடிபட்டு அது நம்மளுடைய வினை. அப்ப விதிக்கும் வினைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம வினை வருது அப்படின்னா பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வார். இப்படி சாமி பாம்பணிந்த பெருமான் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவர் எப்போதுமே அவர் கழுத்துல பாம்பு இருக்கும், கையில பாம்பு இருக்கும், உடம்பெல்லாம் அங்கங்கள் எல்லாம் அவருக்கு பாம்பாக இருக்கும். அதனாலதான் புயங்க பெருமான் அப்படின்னு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஓவாது உள்ளம் கலந்து உணர்வார் உருக்கும் வெல்ல கருணைனான். சாமி என்ன செய்யறாருன்னா, இந்த அடியார் பெருமக்களை எப்படி ஆட்கொள்றாரு அப்படின்னு சொல்றாரு. அடியார் பெருமக்களை சிவபெருமான் எப்படி ஆட்கொள்றான், அதாவது ஆகா பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை. இந்த சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினார். அவருடைய கருணையினால நம்மளை உருக்குறான் சாமி. அவரை நினைக்கும்படி சிவபெருமான் செய்து தன்னை ஆட்படுத்தி அடியாராக ஆக்கி என்ன செய்வாராம், அடியார் ஆனதுக்கு அப்புறம் ஆட்பட்டீர் ஒருப்படுமே. போதும், அடியார் ஆயிட்டீங்கல்ல, இனி நீ என்ன செய்யணும், நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ஆட்பட்டீர் ஒருப்படுமே. இங்க என்ன செஞ்சிடணும், இங்க மனம் ஒன்றுபட ஆரம்பிச்சிடணும், ஒருப்படுமே. மறுபடியும் நான் போய் இந்த உலகத்துல போய் உலக போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு நீங்க போகாதீங்க, ஒருப்படுமே. போகும் காலம் வந்ததுதான் புயங்க நாள்வான் பொன்னடிக்கு. பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினால் ஆவா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் ஒருப்படுமே. போகும் காலம் வந்ததுதான். போகக்கூடிய காலம் ரொம்ப நாள் நினைச்சிடாங்க, 100 வயசு வரைக்கும் இருக்கும்னு நினைச்சிடாங்க. அடியாரானதே நீங்க சிவபெருமான் செய்த மிகப்பெரிய, சிவபெருமானுக்கு நீங்க செய்த தொண்டின் காரணமாக சிவபெருமான் இந்த பிறவில உங்களை அடியாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பணி செய்து இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கு புறத்தில் மனத்தை செலுத்தாமல் சிவபெருமானிடம் ஒன்றுபடுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. புரிஞ்சிருச்சா? அப்ப யார்கிட்ட ஒன்றுபடணும், சிவபெருமானிடம் நாம் ஒன்றுபட வேண்டியவாங்க. ஒருப்படுமே. ஆட்பட்டீங்களா, சிவபெருமானால் ஆட்பட்டீங்களா, அப்ப இங்க ஒருப்படுமே. போகும் காலம் வந்ததுதான் புயங்கன் ஆழ்வான் பொன்னடி. அப்ப போய்விட்டுடையான் கவல் புகவே.
பொய் வந்து என்னது இந்த உலகம், மெய் வந்து என்னது சிவபெருமானுடைய திருவடி. அப்ப பொய்யை நீக்கி மெய்யாகிய இறைவனுடைய திருவடியை நாம் சார வேண்டும். புரிஞ்சிச்சா? பொய் என்பது என்னது இந்த உலகம். நாம எதை சார்ந்திருக்கோம்? பொய்யத்தான் சார்ந்திருக்கோம். மெய்யாகிய திருவடியை சாரணும். ஆனா நம்ம மனம் இருந்துட்டு போது அதிகமாக இந்த உலகத்தை தான் விரும்புது. இறைவனுடைய திருவடியை விரும்புவதற்கு ரொம்ப தயங்குது. அதுக்கு நாம இன்னும் பிராப்தம் நமக்கு இல்ல. நமக்கு இந்த அந்த வினைப்பெயர் இன்னும் நமக்கு கூட்டி வைக்கல. அப்படி கூட்டி வைக்க வேண்டும் என்றால் அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தால் நமக்கு அது வரும், இல்லைன்னா வராது. அடுத்து சொல்றாரு, அடியார் ஆணி எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. அடியார் ஆயிடுச்சுன்னு என்ன செஞ்சிடணுமா? இன்னும் போய் நான் விளையாடுறேன், அங்க போறேன் இங்க போறேன் விட்டுருங்கன்ட்டு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, இப்ப பொய் விட்டடையான் கடல் புகவேன்னு சொல்லிட்டு புகவே வேண்டாம் புலன்களில். புலன்கள் என்பது என்னது? ஐம்புலன்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி வழியாக செல்லாதீர்கள், உங்கள் மனத்தை செலுத்தாதீர்கள். கண் எதையாவது போய் பார்த்துக்கிட்டே இருக்கும், காது எதையாவது கேட்டுக்கிட்டே, கெட்ட விஷயத்தை பக்கத்து வீட்டுல பேசினாங்கன்னா இங்க அப்படியே போகும் காது. நம்மளை பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில நாளைக்கு வெளியில வரணும்ல, நான் பாத்துக்கிறேன். வெளியில வரும்போது சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்மளாம் அடியார் ஆயிட்டோம். இப்ப அடியார் ஆகாதவங்க என்னது வச்சுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, என்ன செஞ்சாங்க, ஒட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வெளியே வரும்போது ஊசியான கல் இருக்குல்ல, அதை வச்சிரு இறங்கி வரும்போது காலில் குத்தட்டும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் செய்யற ஆளுகள்லாம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாவம்! அப்படிலாம் இருக்காங்க ஆளு. அதாவது நம்மளை பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்க வேண்டும்ங்கிற விருப்பம் இப்ப நம்ம அடியார் ஆனதுனால நமக்கு இப்ப வராது. அடியார் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட சிந்தனைகளால் அடுத்தவங்களை எப்படியா இது பண்ணணுங்கிற சிந்தனையா தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம ஏற்கனவே அதுல இருந்து தான் வந்திருக்கோம். அதெல்லாம் தாண்டிதான் நம்ம இப்ப ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருப்போம், சின்ன பிள்ளைல ஒருத்தர் நம்ம அடிச்சோன்னா பதிலுக்கு ஒரு அடி அடிக்காம விடவே மாட்டோம், தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆயிருக்கும்ல, சின்ன பிள்ளைல நம்ம அடிச்சுட்டா பதிலுக்கு ஒரு அடியாக ஒரு அடிக்கலைன்னா நம்ம மனம் வந்து ஆறாது, அப்படி இருந்திருப்போம். ஆனா சிறுபிள்ளையிலே அடியார் ஆயிருந்தோம்னா நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்காது. பெற்றோர்கள் நம்ம அப்படி என்ன செஞ்சிருக்கணும், வளர்த்துருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகள். அப்படி புகவே வேண்டாம் புலன்களில் நீர். நம்ம சொல்ற புகவே வேண்டாம் புலன்களில். புலன்கள் என்னது? ஐம்புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு. புலன்கள் என்பது சுவை ஒளி உரு ஓசை நாட்டம். ஐம்பொறிகள் என்பதுதான் மெய் வாய் கண் மூக்கு செய்யும். நாவ சுவைக்கே பயன்படுத்துறது. அந்த ஸ்பரிசங்களை எல்லாம் இந்த உலகத்துக்காகவே அதையே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் எப்பொழுது ஈசனை அடைய முடியும் என்று இந்த இடத்துல சொல்றாரு. புகவே வேண்டாம் புலன்களினே மிகவே நினைவுங்கள். இதுல நீங்க செலுத்தாதீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய, சிவபெருமான மிகவே நினைவுங்கள். யாரும் அதிகமா நினைக்கணும்? சிவபெருமான அதிகமா நினைக்கணும். மிகவே நினைவின் மிக்க எல்லாம் போக விடுவீங்கள். இந்த உலகத்துல எல்லாத்தையும் மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடணுமா? விட்டுறணும், வேண்டாம், நமக்கு தேவையில்லை, போக விடுவீங்கள். நகவே ஞானத்து உள் புகுந்து நாயே என்னைய நம்ம ஆண்ட தகவே உடையான் தன்னை சார தளராது இருப்பார் தாங்காமே அப்படிங்கிறாரு மாணிக்காசு. இப்படி சொல்றாங்க, புகவே வேண்டாம் புலன்களினே மிகவே நினைவின் மிக்க எல்லாம் போக விடுமின். நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே எனைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தன்னை சார தளராது இருப்பார் தாங்காம். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வித்து அம்மை எனக்கு அருளியவார் ஆடு வருவார் அச்சோவைன்னு நம்மளை கொண்டு போய் சாமி எப்படி வச்சிருக்காரு, நாய்க்கு பட்டு குஞ்செல்லாம் சாத்தி கொண்டு போய் நடுவீட்டுல வச்சா அது எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு நாய் வெளியில குறைச்சதுன்னா என்ன செஞ்சிடும்? ஓடியா போயிடும். அது மாதிரி நம்மளை சாமி உலகத்துல உட்கார வச்சிருக்காரு. நாம் என்ன செய்யறோம்? மறுபடியும் அந்த உலகத்துல போய் உலகம்னு ஓடுறோம். அடியார் ஆயம் கூட நமக்கு அந்த நிலை வந்துருது. போய் என்ன செய்யறோம்? எல்லா இடத்துலையும் போய் உழந்துட்டு தான் இருக்கும். இந்திய தொலைக்காட்சிகளும் ஓடிடுது, திடீர்னு செல்போன் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுது, திடீர்னு யாரு கூடயாவது வீண் கதைகளும் வெட்டி கதைகளும் பேசுறதுக்கு உட்கார்ந்துருது. இப்படிலாம் மனத்தை செலுத்த விடாமல் யாத்திரை பத்து முழுவதும் பாத்தீங்கன்னா முழுக்க மாணிக்கவாசகப் பெருமான் அருமையா சொல்லியிருக்கு. நமக்கு காலம் ரொம்ப காலம்லாம் இல்லை. அந்த பொய்விட்டுடையான் கடல் புக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? காதல் செய்து உய்வின். யார்கிட்ட? சிவபெருமான் மேல் காதல் செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டும் என்றார். அடியார் ஆணி எல்லீரும் அகல விடுவின் விளையாட்டு. கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டுருவின் திருக்குறிப்பை. அந்த திருக்குறிப்பை எண்ணிக்கிட்டே இருக்கணும். சிவபெருமான் நம்மளை எப்ப அழைப்பாரு, எப்ப நம்மளை கூப்பிடுவாரு, அந்த திருக்குறிப்பை நாம எண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆகையினாலே இருக்கும் போதே காற்றுள்ள போதே இறைவனை நாம் தூற்றிக் கொள்ள வேண்டும். தூட்டணும் வேண்டாமா?
இருக்கும்போது நல்லா வழிபாடு செஞ்சு வைக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே உங்களோட கதை சொன்னேன். அந்த இருக்கும்போதே அந்த தீவுல அவன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு கரெக்டா போய் அந்த தீவுல போய் ஜம்முன்னு போய் நகரமா காட்டை திருத்தி நகரமா ஆக்கி எப்படி ஜம்முன்னு போய் உட்கார்ந்தானோ, நாம் இருக்கும் போதே நமக்கு நல்ல அதிகாரம் சிவபெருமான் நமக்கு கொடுத்துட்டாரு. நல்ல சிவபூஜை பண்ணலாம். நமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிவபூஜை பண்ணலாம், அடியார்களோடு இணங்கி இருக்கலாம், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசலாம், 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். எத்தனையோ திறங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சாமி கொடுத்த 16 இடங்களை திருநீர் பூசக்கூடிய அதிகாரம், மந்திரம் ஜபிக்கக்கூடிய அதிகாரம், தியானம் பண்ணக்கூடிய அதிகாரம். அவங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். சொப்பை நடந்துகிட்டு சொல்லுங்க. சொற்பொழி நேரத்துலதான். சரிங்க. அப்ப எப்படி சொல்றாரு, புகவே வேண்டாம் புலன்களில் அந்த திருக்குறிப்பை நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அடியாராணி எல்லோரும் அகல விடுமின் விளையாடு செடிசேர் உடலை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பு. அந்த திருக்குறிப்பை எண்ணிக்கிட்டே இருக்கணும். சிவபெருமான் நம்மளை எப்ப ஆட்டுவார், எப்ப நம்மளை இழுத்து வச்சுக்குவார். இப்ப எத்தனையோ வயசானவங்கலாம் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னே தெரியாம நாங்களுக்குள்ள 2-3 பேர் இருக்காங்க. நான் யார் அப்படின்னு சொல்றது இல்லை. காலைல எந்திரிச்சு வந்து வெளியில வந்து உட்காருவாங்க. வயசானவங்க தான். நைட்டு வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. நைட் ஆகினா வீட்டில் போய் உறங்கிடுவாங்க. சாப்பிட்ற நேரத்தில் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவாங்க. மற்ற நேரம் வெளியில இருந்து உட்காந்துருவாங்க. எப்போ இறைவன் நம்மளை அழைப்பாருன்னு சொல்லி அவங்க அந்த நேரத்தில் இவங்க இந்நேரம் வழிபாடு செஞ்சிருந்தாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்லைன்னா திருக்கோயில் பக்கத்துல இருந்தாங்கன்னாக்குள்ள விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்கு, அங்க போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன? வயசாயிருச்சு, இனிமே பேசாம வந்து வெளியில வந்து உட்கார்ந்துறதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கை. உண்டு உடுத்தி இங்கு இருப்பதாக போவதற்காக நமக்கு வாழ்க்கை. காலையில எந்திக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, காலையில எந்திரிச்சு மறுபடியும் வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, உண்டு உடுத்தி உண்டு வேண்டியது, உடுத்த வேண்டியது, வேலைக்கு செல்ல வேண்டியது, வந்து சாப்பிட்டு வாங்க வேண்டியது, இதுதான் வேலை. இதுக்காக நம்ம வந்திருக்கோம். நாம வந்து எதுக்காக வந்திருக்கோம்? பொய் விட்டு உடையான் கடல் புகுவதற்காக நம்ம வந்திருக்கோம். மெய்யான சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக நம்ம வந்திருக்கோம். சிவபூஜை செய்வதற்காக வந்திருக்கோம். குருவர்களை நாடுவதற்காக இங்க வந்திருக்கோம். குருவர்களை நாடுவதற்கு உண்டான ஒரே வாய்ப்பு மனித பிறவில தான் உண்டு, வேற எதுக்குமே கிடையாது. மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண் பணிக்காக ஒன்றோ வானிடத்தவர் மண்மேல் வந்து அரண்தரை அச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதுலதான் உண்டு, வேற எதுலையுமே கிடையாது. வேங்க பெருமான் யாரு? கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருக்கும் திருக்குறிப்பு. அந்த திருக்குறிப்பை சுவாமி எப்ப நம்ம ஆட்கொள்வார் அந்த குறிப்பை எண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாய்ப்பு வந்து அடுத்த நொடி கூட வரலாம், இல்ல 50 வயசுலயே வரலாம், 80 வயசுலயே வரலாம், 100 வயசு கூட இருந்தா அது கூட வரலாம். 100 வயசுக்கு மேல யாரும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது இப்ப இருக்கிற உணவுக்கு 60, 70 எல்லாருமே ரொம்ப கஷ்டம்தான். 60, 70 என்ன யாரை கேட்டாலும் சுகருங்காங்க, எங்க கேட்டாலும் சுகருங்காங்க, இல்லைன்னா ப்ரெஷர் அப்படிங்காங்க. ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப மாதத்துல ஒரு நாள் திடீர்னு நல்லா பேசிட்டு தான் இருந்தாரு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனே என்னன்னு போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், ப்ரெஷர் கூடிடுச்சுங்க. அப்படி ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னால மயக்கம் போட்டுருவாங்க. ஹையா இருந்தா கூட மாத்திரை போட்டு குறைச்சிக்கலாம், லோ ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, திடீர்னு எங்கனாலும் மயக்கம் வந்துடும். அதே மாதிரி லோ சுகரும் அப்படித்தான். சுகர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எந்த நேரத்துல எங்க கடைக்கு பக்கத்துல ஒருத்தருக்காரு, இப்படி செல்போனை வச்ச மாதிரி உயிர் போயிடுச்சு அவருக்கு. லோ ப்ரெஷர் அவருக்கு, லோ சுகர் அவருக்கு, நீ செல்போனை வச்ச மாதிரி அப்படியே இறந்து போயிட்டு. இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கம்மின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பனாலும் உயிர் போகுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செஞ்சு வைக்கணும். என்ன செஞ்சு வைக்கணும்? அடியர்களோடு இணங்கி வழிபாடை செய்து வைக்க வேண்டும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். சொல்லுங்க சார். காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நெறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. அவ முந்தி போனதான் சிவபெருமான் கொடுப்பாரா? ஆமா, முந்தி போனதான் கிடைக்கும். பகராம வர்றேன்னு சொன்னா பகராம அவன் எப்ப வர்றோமோ அப்ப கொடுப்பாரு. அவ கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. யாரு? சிவபெருமான் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. நாம முன்முனைந்து
அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. என்ன விளையாட்டு? அகல விடுமின் விளையாட்டை. இந்த காமம், கோபம், மதம், ஆச்சரியம் இந்த தீய குணங்கள் அதான் நமக்கு இங்க விளையாட்டு. இங்க வந்து இந்த விளையாட்டை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை செடிசேர் உலகை உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். சிவலோகத்தை நம்மை வைப்பான். செடிசே இந்த உடலை நீக்கி அவனை வழிபாடு செய்தால் இந்த உடலை நீக்கி என்ன செய்வாரா? உணர்றாங்களா? செடிசேர் உடலை சிலை நீக்கி சிவலோகத்தே நம்மை பொடிசேர் மேனி புயங்கன் புயங்கன் ஆழ்வான் பொன்னடி புகழ்மின் தொழுமின் பூப்புனை மீன் புயங்கண்டாலையை புந்தி வைத்து இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாம. நமக்கு இடையூறு வராம இருக்கணுமா? புகழ்மின் யார? சிவபெருமான புகழ்மின். எப்படி புகழ? தேவாரம் திருவாசகத்தை வைத்து புகழ்மின். ஏன்னா புகழ் நூல் எது? தேவாரமும் திருவாசகமும் 12 திருமுறைகள் தான் இறைவனை புகழக்கூடிய நூல். அதுக்கு பேர் புகழ் நூல் என்று பெயர். நம்ம இறைவனை புகழ்றதுக்கு நமக்கு தெரியுமா? நம்ம அறிவை கொண்டு இறைவனை போற்ற முடியுமா? நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், நேற்று திருமுறை பாடும்போது உங்ககிட்ட சொன்னேன், இறைவனை போற்றி வழிபாடு செய்வதற்கு உண்டான நூல் நமக்கு திருமுறைகள். 12 திருமுறையை கொண்டு நாம் இறைவனை போற்றி அர்ச்சிக்க வேண்டும். இந்த 12 திருமுறை புக்கு வச்சிருக்கீங்கல்ல, அதை நீங்க வீட்டுல போய் வைத்து சிவ பூஜையாக எண்ணி வழிபாடு செய்யலாம். திருமுறை புக்கை வச்சு அதுதான் சிவலிங்கமாக பாவித்து அதுக்கு நீ என்ன செய்யலாம்? அர்ச்சனை பண்ணலாம். பூ எடுத்து சிவலிங்கமாக நினைத்து அர்ச்சனை பண்ணலாம். யார் எப்படி வைக்கீங்க? 12 1 2 3 எதாவது வைக்கீங்க, புஷ்பம் மட்டும் வைக்கிறீங்க. அடுத்து தீவாரணை கட்டிடுங்க. அடுத்து வந்து என்ன செய்யணும்? தீவாரணை கட்டணும், நெய்வேத்தியம் கொடுக்கணும் 12 திருமுறைக்கு. இப்ப நம்ம பூஜை ரூம்லயே வச்சுக்கணும் 12 திருமுறைய. சில பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள் அந்த அதுக்கு ஒரு பாக்ஸ் செஞ்சு கோபுரம் மாதிரி செஞ்சு, இப்ப அடியார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருக்கு அடியார் வீட்லயும் இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த 12 திருமுறை புக்கை வச்சு மூடி அதுக்கு மேல சாமியை வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம தீபதூபம்லாம் காட்டி அதுக்கு நெய்வேத்தியம் கொடுத்து நம்ம திருமுறைகள் பாடணும். 12 திருமுறைகளை வச்சு 12 திருமுறைகள் பாடணும். சில பேர் பாத்தீங்கன்னா சிவ பூஜையில மெயின் என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன செய்வாங்க தெரியுமா? டயத்தை பார்ப்பாங்க. இவ்வளவுதான் டயம் இருக்கு, பஞ்சபுராணத்தை பாடு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? பதியம் பாடாம பஞ்சபுராணத்தை மட்டும் பாடு. பதியம் ஒன்னாவது பாடிடணும். பஞ்சபுராணம் பாடினாலும் கூட பதியம் ஒரு பதிகமாவது பாடிடணும். ஏன் அப்படின்னா பாடல் 10 மல்லார் எல்லா பாட்டிலும் சொல்றேன்ல, எல்லா பாட்டிலும் என்ன சொல்றாரு? நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் 5 எழுத்து உத்தன வல்லவர் உம்பராவரே. அப்ப ஈரைந்தும் 5 எழுத்து, ஈரஞ்சா 10 பாட்டு யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பதிகமா பாடணுமா இல்ல 5 பாடல் மட்டும் பாடணுமா? எதுக்காக 5 பாடல் வச்சாங்கன்னா, சிலர் இப்ப நிறைய பதிகம் இருக்கும். இப்ப 12 திருமுறைகளும் நீங்க 10 பதிகமா நீங்க பாடுறது லேட் ஆயிடும். அதனால ஒரு பஞ்சபுராணமாவது பாடுங்க. இப்போ நீ வர்ற சூழ்நிலை இதை கூட பாடாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த 5 பாடல் வச்சாங்க. நீங்க இப்ப அடியார் ஆயிட்டீங்க. இப்ப மத்தவங்களுக்கு பஞ்ச புராணம் ஓகே, நமக்கு என்ன செய்யணும்? பதிகம் கண்டிப்பாக அடியார் ஆயிட்டோம்னா கண்டிப்பா பதிகம் பாடியே தீரணும். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் உண்ணிய, அது மாதிரி மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10. எத்தனை சொன்னாரு? நமச்சிவாய 5 சொன்னாரா? நமச்சிவாய 2 சொன்னாரா? நமச்சிவாய 6 சொன்னாரா? நமச்சிவாய 10. ஏத்தவல்லார் இடுக்கன் இல்லையே. இடுக்கன் என்னது? துன்பம் இல்லையே. அப்ப 10 பாட்டு பண்ணாதான் நமக்கு துன்பம். நான் முதல் பாட்டு, நடுவுல பாட்டு, கடைசி பாட்டு படிக்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி நான் பஞ்சபுராணம் மட்டும் பாடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பஞ்சபுராணம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அதை பாடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு பதியமும் பாடணும். பஞ்சபுராணத்தை பாடியும் பஞ்சபுராணம். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பதியம் பண்ணீங்கன்னா மத்ததை விட்டுறக்கூடாது. இப்ப தேவாரத்துல ஒண்ணு, திருவாசகத்துல ஒண்ணு. இப்ப ஒரு பதியம் என்ன, நீங்க தேவாரத்துல மட்டும் பாடுவீங்க, அப்ப திருவாசகத்துல எங்க போயிடுச்சு? திருவாசகத்துல பாட முடியாம போயிடும். அதனால பஞ்சபுராணம் பாடிட்டு ஒரு பதியம், நீங்க ஞானசம்பந்த பதியம் படிக்கலாம், இல்ல சுந்தரமசாமி பதியம் படிக்கலாம், இல்ல மாணிக்கவாச பெருமான் பதியம் படிக்கலாம், இல்ல திருவிசைப்பா படிக்கலாம், இல்ல திருப்பல்லாண்டு பாடலாம், எதுனாலும் பாடலாம். ஆனா பஞ்சபுராணத்தை பாடிட்டு ஒரு பதிகமாவது பூஜை நேரத்துல கண்டிப்பாக கட்டாயமாக பாட வேண்டும். அதுலயும் குறிப்பா திருத்தொண்ட தொகையை விட்டவே கூடாது. திருத்தொண்ட இது வரைக்கும் நான் அடிமை எத்தனை தடவை சொல்லியிருப்போம்? 100 தடவை சொல்லியிருப்பேன்னா நீ மனப்பாடம் பண்ணியிருக்கணும்.
நீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கணும். பார்ப்போம் திருவள்ளுவர் எப்படி கூட்டிங்க. அதனால தூங்கி எதிர்த்து கேட்டோம் எப்போ அப்படின்னு தட்டி எடுப்பாங்க. கிளை வளர்ந்தவங்க மடியார் கோணி திருநீர் கண்டத்து குயனார்க்கடி இல்லேன்னாது எருமதிக்கு மடியில் ஏன்றன் குடிவான் நடிகார் கோணியும் வெள்ளுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியும் வெறிப்பொழுசு கொண்டையார் வேமண்டற்கடியும் அல்லிவன் முல்லையந்தார் அமைதிக்கடியின் ஆர்வலன் ஆர்வல் அம்மானுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறோம். தட்டி எழுப்புதான். அந்த அளவுக்கு அந்த பதியத்துல காதல் கொள்ளணும். அடியார் பாடல்ல காதல் கொள்ளணும். தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் தில்லை வளர்ந்தது மடியார் திருநீர் கண்டத்து குயனார்க்கடி இல்லையே கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறோம். புரிஞ்சிச்சா? அது மாதிரி காலைல எந்திரிச்சதுமே இந்த அடியார் பாடல் பாடிட்டே இருந்துச்சா ரொம்ப சிறப்பு. அது மாதிரி உள்ள பூஜையில அந்த பதியத்தை பாடினா ரொம்ப சிறப்பு. இல்ல திருக்கோயில போய் சென்று பாடினாலும் ரொம்ப சிறப்பு. இப்ப அடியில் பாக்குறது இப்ப திருக்கோயில வந்து தினசரி அந்த பதியத்தை பாடிடுறது. வீட்டுல நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இங்க வந்து பாடிடுறது. திருப்பதியத்தை பாடிடும். மத்த பதியத்தை பாடிட்டு இங்க வந்து திருக்கோயில பாடினா பன்மடங்கு நம்ம வீட்டுல பாடுறதுக்கும் திருக்கோயில பாடுறதுக்கும் சிறப்பு இருக்கு. அதுதான் இங்க கோயில்ல தான் சொல்லியிருக்காங்க. வீட்டுல வந்து 1 மடங்கு தானா, இங்க வந்து அனந்த 1 மடங்கு. அப்ப இங்க வந்து பாடினாலே போதும் அப்படின்னு வீட்டுல விட்டுறக்கூடாது. வீட்டுல பூஜை நேரத்துல எல்லாமே பாடணும். அதை நீங்க வீட்டுல வழிபாடு பண்ணல கூட நீங்க அனந்த 1 மடங்கு புண்ணியமாக மாத்தலாம். ஏன் அப்படின்னா நீங்க அன்போடு உருகி பாடினால் சிவபெருமான் எண்ணற்ற புண்ணியங்களை உங்களுக்கு தருவார். ஆனா புண்ணியம் கிடைக்கும் சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது, திருமுறைகளை பாடக்கூடாது. அன்போடு இருந்து ஒழுகி வழிபாடு செய்யும். உருகி உருகி வழிபடும் அடியவர் தமக்கு உடல்நோயை அடையாவே என்று கூட ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். பதியம் பாடும்போது உருகுங்க. தவி என்னை உருக வைப்பது நீதான். உருகிவித்தால் ஆரொருவர் எதுக்கும் உருகாத இந்த உயிர் சிவபூஜையில இந்த திருப்பதிகம் பாடினால் கண்டிப்பாக பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உயிஞ்சேன் என் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே என்பாளை பிறப்பறுத்திட்டு இமையவர்க்கும் அறிய ஒன்னா சாமி சாமி சாமி. இவையவர்களுக்கெல்லாம் காண முடியாத கடவுள் எனக்கு வந்து நீ காட்சி கொடுத்தாயே சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். என்பாளை பிறப்பு அறுத்திட்டு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பரந்துரை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகநகவும் நோக்கி என்ன செஞ்ச அடியார் என்னை ஏற்றுக்கொண்டு அன்பால் நீ என் உள் புகுந்து அடியே நீ ஆட்கொண்ட திறந்தான் என்ன அப்படின்னா அகம் நகவே புகுந்தருளி ஆட்கொண்டது சாமி அடியருக்கு சிவபூஜையில கொடுத்திய சாமி. கடைசி பாட்டுல சொல்றேன் அந்த பதியத்திலே கடைசி நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமூதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றை வெறுத்திடவே நானே உதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றே. அவரா வந்து நம்மள தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அவரால வந்தாராம், இவர் போகலையாம். சாமி என்ன செஞ்சாராம், இவர் நோக்கி ஓடி வந்தாராம். திருப்பரங்குறையில வந்து என்னார்ல எப்படி மாணிக்கவாசகர் இங்கதான் வருவாரு, இவர் ஆட்கொள்ள வேண்டும் என்று திருப்பரங்குறையில காத்து கிடந்து மாணிக்கவாசகர் பெருமான் ஆட்கொண்டார். நானையோ தவம் செய்தே சிவாய நம என பெற்றேன். யார்கிட்ட இருந்து பெற்றாரு, சிவபெருமான் இருந்து சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி சொல்றாரு பாருங்க, சிவபெருமான் எப்படி சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சிவபெருமானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் எப்படி சொன்னாரு, தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். ஏன்னா மத்த தேன்ல திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்து தேன் என்ன ஆயிரும், திகட்டும். ஆனா சிவபெருமான் என்கின்ற தேன் திகட்டவே திகட்டும். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். மத்ததெல்லாம் திகட்டிடும், இது தித்திக்கும் அப்படின்னாரு. தித்திக்கும் அது எப்படி அப்படின்னாரு, தினத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் செய்யும். இந்த தேன் என்னதும் ஆனந்த தேனா. சிவபெருமான் கொடுக்கிற தேன் என்ன தேனு, ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்துமி அப்படின்னாரு அனிதா. அப்ப எப்படி சொல்றாரு, தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தாரு, எனது உள்ளத்துல புகுந்தாரு, அடியேற்கு அருள் செய்தாரு.
இந்த பாட்டுல நான் எனது வரக்கூடாது. நம்ம உயிர்களுக்கு என்ன வரக்கூடாது? நானும் வரக்கூடாது, எனது வரக்கூடாது. ஆனா ரெண்டையுமே இந்த பாட்டுல சொல்றாரு. நானேயோ தவம் செய்தேன், நான் வந்துருச்சு. எனக்கு உள்ளம் புகுந்து அப்படின்னு எனது வந்துருச்சு. இவ்வளவு சொன்னவரு ஒரு இடத்துல வந்து ஒண்ணு சொன்னதுமே அப்படியே எல்லாமே அந்த யான் எனது போயிருச்சு அப்படின்ட்டாரு. நானே தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், ஏனா இந்நமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தாரு. புகுந்து என்ன செஞ்சாராம்? அடியேற்கு அருள் செய்தார் அப்படின்னு. அந்த அடியேங்கிற வார்த்தைய எப்ப வந்துச்சு? யான் இந்த அடியேன்னு சொன்னதுனால அந்த யான் எனது ஊனாறு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உலக வந்தங்கள் எல்லாம் இவரை விட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்நமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அதுக்கப்புறம் இந்த உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகும் அளவெறுப்பும் எல்லாம் தன்கால்வை சொக்கநாதா என்று துணியான சம்பந்த பெருமான் சொல்வதற்கு என்னங்க அப்படி ஆயிடுச்சு நிலைமை. அப்படி சொல்றது ஒவ்வொரு பாடலையும் மாணிக்கவாசகர். யார் வந்தா? அவரே வந்தாரு, நம்மளை ஆண்டாரு. அருள் ஆண்டா மட்டும் போதாது, அருள் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பட்டு நான் மட்டிலேன் கண்டாய், சீரோடு ஒளிவாய் சிவபுரத்து அரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, யாரோடு நோகேன் ஆட்கு எடுத்துரைக்கேன், ஆண்டனி அருள்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாய் அப்படின்பாரு மாணிக்கவாசகர். என்ன வாழ்ந்து விட்டு சாமி, இனி நீ ஆண்டா மட்டும் போதாது, எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டது என்பது இந்த வழிபாட்டில் நம்மை கொண்டு வந்து விடுவது, அடியாராக ஏற்றுக்கொள்வது. அருள் என்பது என்ன அப்படின்னா இந்த வழிபாட்டில் நாம் நிலை பெற்று இருக்க செய்வது. புரிஞ்சுச்சா? ஆண்டா ஆண்டாங்கிறது என்னது? ஆண்டது வந்து நம்மளை அடியாராக ஏற்றுக்கொண்டது. அருள் என்பது கடைசி வரைக்கும் இந்த வழிபாட்டில் நிலை பெற்று இருக்க செய்யும். இதான் வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷமே இல்ல வீட்டுல கொஞ்சம் விசேஷமா ஒண்ணு எடுத்திருக்காங்க, நான் இதை கொஞ்சம் கழட்டி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிவாங்கல்ல. சில பேர் என்ன செய்றாங்க, ருத்ராஜம் போட்டு வராங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கழட்டி வச்சிடறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் ருத்ராஜமும் திருநீரும் நம்ம நெற்றியில யாராலும் சரி, எவரேனும் விகாரத்திட்டு திருநீரும் சாதனமும் கண்டால் சரி. அப்படி இந்த இந்த பாம்புகள் எல்லாம் பிரானடியை நாம் பேண வேண்டும் என்று காஞ்சிபுரத்துக்கு சென்று நாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வோம் என்று அந்த மற்ற பாம்புகள் எல்லாம் ஏற்கனவே பல பாம்பு அவர் என்ன செஞ்சாரு, கருடன் கொண்டு விட்டார். மற்ற பாம்புகள் எல்லாம் இங்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று குளங்களும் அந்த குளத்தில் உள்ள நம்ம குளத்தில் உள்ள எல்லா பாம்புகளும் இறந்து விட்டது. மிச்சம் இருக்கிறத நாம தான். நம்ம குளங்களும் பிரானடி வழிபட நினைவுற்று சிவபெருமானை போய் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று மற்ற பாம்புகள் எல்லாம் விரும்பி எங்க வந்துதான் தலங்கு தீங்கினை முழக்கரா தடம் நெடும் கட்சி மாநகர் சார்ந்து கட்சிக்கு நேரா வந்துட்டாங்க. காஞ்சிபுரத்துக்கு நேரா கீழே அந்த மற்ற பாம்புகள் எல்லாம் எங்க வந்துருச்சு? வந்துருச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்து சார்ந்து முழங்கு வெண்திரை கழித்து வான் நிமிர்ந்து நான்முகன் மக தவம் சீறி வழங்கு நன்னதி வடக்கன் ஆதிவிதேஸ்வரத்துக்கு வளநகர் தென்பாங்காய். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஆதிவிதேஸ்வர தலம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தென்பாங்காய் தென்கிழக்குல இந்த தலம் இருக்கான். பழங்கள் நோயர வனாதரேசத்தன் தன்னை பக்தியில் தாவித்து அப்படின்னாலே அங்க சிவலிங்கை பிரதிஷ்டை செய்து அப்படின்னு அர்த்தம். இப்ப எத்தனை தலம் நம்ம பார்த்திருக்கோம், அத்தனை தலமும் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கு. ஒவ்வொரு சிவலிங்க பிரதிஷ்டையும் நிறைய அருளாளர்கள் அங்க சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. சப்த ரிஷிகளும் ஆதிபதீஸ்வர தலம், முத்தீஸ்வர தலம், இப்படி எண்ணற்ற தலங்கள் நமக்கு ஏன்னா இப்படி ஆதிபதீஸ்வர தலத்துக்கு தென்பாங்காக இருக்கக்கூடிய ஒரு தலம் வனாதரேச தலம். அந்த தலத்தை நாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த பாம்புகள் எல்லாம் நேர எங்க வந்துச்சு? இந்த வாசிக்கு பாம்பு இருக்கு பார்த்துருக்கீங்களா? வாசி எந்த பாம்பு? அந்த பார்க்கடலை கடையும் போது இந்த வாசி என்கின்ற பாம்பு அத வந்து மகா சிவராத்திரி அன்று ஆதிசேடன் போன்றவர்கள்லாம் மகா சிவராத்திரி வந்து 4 காலம் வழிபாடு செய்தாராம். அதுல முதல் காலம் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு நாகேஸ்வரன் இருக்கு. அது வந்து முதல் காலம் அங்க அந்த பாம்பு வந்து வழிபாடு பண்ணதான். இரண்டாவது காலம் வந்து இந்த நாகேஸ்வரம் இதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, நம்ம சேக்கிலா சுவாமிகள் வழிபாடு செய்த நாகேஸ்வரம். அந்த நாகேஸ்வரம் அங்க வந்து ராகுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தலம் அந்த நாகேஸ்வரம். ஆனா அங்க சாமி தான் மூலவரா இருப்பாரு.
எங்க அந்த நாகேஸ்வரத்துல நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போனது இல்லையோ? திருநாகேஸ்வரம் எல்லாம் திருநாகேஸ்வரம்னா டக்குன்னு தெரியும், வேறு நாகேஸ்வரம் எங்களுக்கு தெரியாது. நீங்க திருநாகேஸ்வரம் சொன்னீங்கன்னா டக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க அபிஷேகம் பண்ணி போய் பாத்துருக்கீங்களா? பால் அபிஷேகம் பண்ணி கீழே போய் ப்ளூ கலரா வரும், பாத்தீங்கன்னா தெரியும். ஆரிச்சா அப்படி இந்த முதல் காலம் அந்த நாகேஸ்வரம், இரண்டாவது காலம் இந்த நாகேஸ்வரம், மூணாவது காலம் பாம்புரம் என்று பாம்புரம், அது கும்பகோணத்து பக்கத்துல தான் இருக்கு. பாம்புரத்துல வந்து வழிபாடு செய்தது. நாலாவது காலம் நாகூர் என்கின்ற ஒரு தலம். நாகூருக்கு போயிருக்கீங்களா? நாகூர்னால எல்லாருக்கும் யாரு என்ன ஆகணும்னா அல்லா கோயில் தான் ஆகணும் எல்லாருக்குமே நாகூர்னா. ஆனா அங்க வந்து சிவன் கோயில் இருக்கு, நாகூர் கோயில், நாகூர்ல சிவன் கோயில் இருக்கு. அங்க 4 காலமும் சிவராத்திரி காலத்துல வந்து இந்த வாசி வந்து வழிபாடு செஞ்சான். வழிபாடு செஞ்சு சுவாமியுடைய அந்த கருத்தில் போய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி பல கதைகள் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசுகி என்கின்ற பாம்பு அந்த நஞ்சை கொடுத்தது பாத்தீங்களா, கொடுத்தது நஞ்ச அதால தாங்க முடியல வாசுகி என்கின்ற பாம்பால. அதனாலதான் நஞ்ச இது கழுத்து பகுதியை யாரு பிடிச்சா, நமது அசுரர்கள் வந்து பிடித்தாங்க. பிடித்ததுனால அதை வசத்தை கக்கியது. உடனே இந்த ஒரு ஆழம் இங்க ஒரு ஆழம் ரெண்டும் திரண்டு போய் அதுக்கப்புறம் உள்ள கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாமி நீலகண்ட கண்டத்தில் அடக்கினார். அத்தனை பேரும் போய் சாமிகிட்ட போய் இப்ப அமுதத்தை கடையும் போது சிவருமான வழிபாடு பண்ணல. சரி, அமுதம் கிடைச்சிருச்சுல, கிடைச்சதுக்கு அப்புறமாவும் சிவருமானுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? சொல்லி அதுக்கப்புறம் பிரிச்சு கொடுக்குறது சாமி நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுமா வேண்டாமா? அதுவும் செய்யல. இவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து பிரிச்சு கொடுத்தது யாருன்னா திருமால் தான் பிரிச்சு கொடுத்தாராம். நேற்று உங்களுக்கு சொன்னேன் இல்ல, பன்னீர் திருமுறை ஓதும்போது அசுரர்கள்லாம் விரட்டிட்டாராம். இது தேவர்களுக்கு மட்டும் கொடுப்போம்னு சொல்லி தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அசுரர்கள 2 பேரும் மட்டும் தேவர்கள் மாதிரி வேடம் போட்டு வந்து உள்ள வரிசையில் நின்னாங்க. அது திருமால் கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, வாழால் 2 பேரு கழுத்தை வெட்டினார். அவங்கதான் ராகு கேது. அந்த அசுரர்களை கூட சுவாமி என்ன பண்ணாராம், அருளினால் கருணையினால் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை ராகும் கேதுவாக நவகிரகங்களில் 2 வரையும் சுவாமி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க சிவபெருமான். இதனாலதான் சாமி நம்ம என்ன சொல்றோம், கருணாமூர்த்தி, கருணைமா கடல், கற்பனை கடன், அந்த எல்லா கருணைமா கடலே அப்படிம்பாரு. இப்படி பல இடங்கள்ல திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா வெறும் கடல் சொல்லுவாங்க, கருணை கடல் சொல்ல மாட்டாங்க, கருணைமா கடல். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வடமொழி தென்தமிழ் 2ம் சேர்ந்துதான் நமக்கு திருமுறைகள்ல இருக்கும். தமிழ் மட்டும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய நினைச்சிருவாங்க வடமொழியை வெறுத்து ஒதுக்குறாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா அப்பர் சுவாமிகளே சொல்றாரு, வானவன்கான் வானவர்க்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வடமொழியை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. இதை சொன்னது யாரு, அப்பர் சுவாமி. யாருடைய வாக்கு, அப்பர் வாக்கு. அப்பர் சுவாமியே ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது சிவபெருமானுடைய வாக்கு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு, அப்பருடைய வாக்கு என்னது, வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான். அப்ப இப்ப கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, இது தமிழ வடமொழியா? கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, இது தமிழ வடமொழியா? வடமொழியா? தமிழ் மொழி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். இது வடமொழியா தமிழ் மொழியா? வியோமம் அப்படிங்கிறது என்னது? சரி, நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இது தமிழ் மொழியா வடமொழியா? அதுதான் கிடையாது. நமச்சிவாய் என்பது வடமொழி, தமிழ் மொழி கிடையாது. நமச்சிவாய் சொல்றது தமிழ் கிடையாது, வடமொழி. அது வந்து ஓம் யோம வியாமி, ஓம் யோம வியாமி யோம ரூபாய சர்வ வியாமி சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிரதாய குருவாய சாத்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினி தியானகராய ஓம் நமச்சிவாய. எதுல வருது? வடமொழிதான் வருது. சிவாயங்கிறது எதுல வருதுங்கிறீங்க? வடமொழி சொல்லு. ஓம் யோம் வியாமி யோம ரூபாய அநாதாய அநாச்சிரதாய துருவாய சாத்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினி தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வப்பிரவே சிவாய ஈசான மூர்த்தியே தத்புசௌத்தாய அகோர இருதாய வாமதேவியாய சத்யோஜாத மூர்த்தியே ஓம் நமோ நமோ வித்யாய வித்யாய கோப்திர அனிதனாய சர்வ யோகாதிக்கிருதாய வித்யாதிவாய ஜோதி ரூபாய. கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ நமோ ஓம் சிவாய நமோ நம ஓம் அப்படின்னு முடியும். அப்ப எல்லாமே வடமொழியில தான் இருக்கு. எல்லாமே தமிழ்ல சுவாமி என்ன செய்யறாரு, நமக்காக அருளிய கொடைதான்
இறைவனுடைய மிகப்பெரிய கொடை என்னன்னா நமக்கு 12 திருமுறைகளை கொடுத்தது இறைவன் கொடுத்த கொடை. அதனால நம்ம வடமொழியை நாம் என்ன செய்யக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. வடமொழியும் சிவபெருமான் அருளிய மொழி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வடமொழியும் தென்தமிழுமே இறைவன் வகுத்தது என்னன்னா வேதமும் சிவ ஆகமங்களும் இறைவன் கொடுத்த நூல். வேதம் எதுல இருக்கு? தமிழ்ல தான் இருக்கு. இங்க வடமொழியில தான் இருக்கு. அதாவது வேத மொழியர் வெண்ணீட்ட செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னை என்னும். வேத மொழியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் எதுல இருக்கு? வடமொழியில இருக்கு. அப்ப சாமி வேத மொழியர்னா என்ன பேசுறாரு? வடமொழியில சாமி பேசுறாரு. வேத மொழியர். நம்ம அம்மா தான் தமிழ் மொழி. அங்க இருந்து வந்து சாமி வடநாட்டுல இருந்து வந்து சாமி அம்மாவை திருமணம் முடித்தார் மீனாட்சி அம்மையார. வடமொழி தென் தமிழும் சேர்ந்துருச்சு. அப்படி ரெண்டுமே இறைவன் கொடுத்து. அது மாதிரி எல்லா நூல்களும் பாத்தீங்கன்னா சிவஞான போதம், அது மாதிரி திருவிளையாடல் புராணம், அது மாதிரி எல்லா புராணமும் எதுல இருக்குன்னா வடமொழியில இருக்கு. அதை தமிழுக்கு ஒவ்வொரு அருளாளர்கள் வைத்து சிவபெருமான் வழங்கினார். திருவிளையாடல் புராணம் ஏற்கனவே வடமொழியில இருக்கு, அதை பரஞ்சோதி முனிவரை வச்சு கொடுத்தாரு. ஏற்கனவே சிவஞான வடமொழியில இருக்கு, அதை மெய்கண்டாரை வச்சு சாமி கொடுத்தாரு. ஏற்கனவே கந்தபுராணம் வடமொழியில இருக்கு, அதை கச்சியப்ப சிவாச்சியை வைத்து 10,486 பாடலை வைத்து கொடுத்தார். எல்லாம் வடமொழியில் உள்ளது. ஆனா தமிழ்ல இருந்து போன ஒரே நூல் என்ன சொல்லுங்க பாப்போம்? தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போச்சு. இந்த கரெக்டா சொல்லிட்டு பெரிய புராணம் தான் தமிழ்ல இருந்து, புரியுதா? மற்றதெல்லாம் வடமொழியில இருந்து தமிழ்ல வந்தது. பெரிய புராணம் தமிழ்ல இருந்து வடமொழி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. சரி, இப்படி இப்ப அந்த எத்தனை அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து தாரகாவனத்து முனிவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? தாரகாவனத்து முனிவர்கள் வந்து எதுனாலும் நாம வந்து வேள்வினால் பெறலாம், ஆனால் கடவுள் ஒன்று கிடையாது என்று அவர்களும் அவருடைய பத்தினியாக விளங்கக்கூடிய அந்த தாரகாவனத்து முனிவர்களும் அகங்காரத்தில் இருந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவங்களை தண்டிக்கணும் நல்ல கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுடைய நோக்கம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையாது, அவர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய நோக்கம். எப்படி போனாரு? பிச்சாளர வடிவம் கொண்டு போனார். அப்பொழுது கூட மோகினியாக திருமாலை அழைத்து கொண்டு போனார். கூட போனது யாரு? திருமால். எப்படி போனாரா? மோகினி வடிவம் கொண்டு போனார். இப்ப சாமிய யார் மயக்கணும் அப்படின்னா, சாமியுடைய அழகை கண்டு அவருடைய பத்திரியாக இருக்கக்கூடிய தாரகாவனத்து பத்திரிகைல சிவபெருமான் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முனிவர்கள் யாரு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க? மோகினியாகி திருமால் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மெய் மறந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு எல்லை, ஒரு சுயநிலை வருது. வந்தது பார்த்தா அவங்க கோலத்தை பார்த்து ஆகா இப்படி ஆயிட்டமே, இவங்க நம்மள ரொம்ப ரொம்ப ஒரு வழி பண்ணிட்டாங்க, இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேள்வி மூலமாக அபிச்சார வேள்வின்னு பேரு. அபிச்சார வேள்வினா தீய வேள்வி. அந்த வேள்வி செய்து எல்லா இதையும் அதுல இருந்து புளியை ஏவுனாங்க. அதை எடுத்து சாமி இடுப்புல தோலாக உரிச்சு கட்டினாரு. அதுக்கப்புறம் பாம்பை ஏவி விட்டார்கள். அதுல முக்கியமான ஒரு ஆவரணம் எதுன்னா பாம்பு. அதை சுவாமி என்ன செஞ்சாரு? கழுத்தில் சுற்றி கொண்டார். அது வரைக்கும் சாமிக்கு எதுவுமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ பற்றுட்டான், பற்றுட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்வதற்கு என்னங்க, சிவபெருமானுக்கு எந்த ஒரு ஆடையுமே கிடையாது. சாமி நிர்வாண கோலத்துல தான் போனாரு. பிச்சான வடிவம் கொண்டு நிர்வாண கோலத்துல தான் போனாரு. நீ இப்பயும் பாத்தீங்கன்னா பிச்சான வடிவத்துல இதே இருக்காது, ஆடையே இருக்காது. கையில பிச்சை பாத்தின ஏந்தி கையில வச்சிருப்பார் சாமி. அது வந்து பழித்திருவர். அது எதை வச்சிருப்பாரு அப்படின்னா பிரம்ம கபாலம் பேரு. அது பிரம்மாவுடைய தலையைத்தான் சாமி கபாலமாக வைத்திருப்பார். அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட என்ன கேட்காரு? எப்பா ஏதாவது போடுப்பா அப்படின்னு எதை கேட்காரு நம்ம கிட்ட? இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து கேட்காங்கல்ல, ஐயா ஏதாவது இருந்தா போடுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அது என்ன கேட்காங்க? அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க, நம்முடைய வினையை கேட்கறாங்க. நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்க வினை போகும், நீங்க கொடுக்கலன்னா வினை போகாது. அப்ப எதை கொடுக்கணும்? நம்ம ஒரு துட்டோ இல்ல ஒரு சாதமோ ஏதோ நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய வினையை நீங்க கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொடுக்கல அப்படின்னா வினை கழியவே கிடையாது. அது சாமி தானே. இது என்ன சாமி வந்திருக்காரு சிலர் அப்படி சொன்னோம்னா, இது உங்க வினையை கழிக்கிறதுங்க, முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, என்ன சாமி வந்திருக்காரு இவர் கொடுக்க சொல்றீங்க, நல்லா வந்து சேர்ந்தீங்க சிவா அப்படின்னால அவங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான், நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஏன்னா சாமி வந்து கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று என்ன வேண்டும் என்று பட்னத்தார் சொல்றாரு. யார் சொல்றா? கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள். அதை அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால செய்ய வேண்டியது ஏதாவது முடிஞ்சா போட வேண்டியது. கையில இல்லையா, நீங்க ஒரு நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, அந்நேரம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்காரு, நீங்க இப்படி பைய பாக்கீங்க, 10 பைசா கூட இல்ல, நீங்க அந்நேரம் என்ன செய்யலாம்? எப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சாமி யார் மூலியமாவது
அந்த உயிருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன வந்துடும்? புண்ணியம். சிவ சொப்பனில சொல்லிட்டாரு, நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாரு. இதை வச்சே நான் நிறைய கிடைக்கிறது கையில இருந்தா கூட இல்லையப்பா, அங்கிட்டு போறதுக்கு இரவா 7 மணி கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா கொடுத்துடணும். புரியுது அவங்களுக்கு? இல்லைன்னா வேற இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால இயன்றது. சரி, அப்படி அந்த பாம்பெல்லாம் நினைத்து கட்சி மாநகர் சார்ந்து முழங்கு வெண்களை கழித்து வான் நிமிர்ந்து நான்முகன் மகம் தவம் சீறி வழங்கு நன்னதி வடக்கன் ஆதி விஜய தளத்திற்கு தென்பாங்காக பழங்கன் நோயர பனாதரேச தலம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்து அந்த பாம்புகள் எல்லாம் வழிபாடு செய்தது. யாருக்கிட்ட? அங்க பனாதரேச தலம் நிறுவித்து உடனே அந்த சிவபூஜை செய்ததான். விதிமுறை சிவபூசனை ஆற்றிமால் விடைகொடி பெருமானி புதிய பூங்கடல் அர்ச்சனை போற்றி புள்ளிரை விடல் எய்தி அதிர்வுறு எமை அடைந்திட வெறியினம் அடைக்கலம் புகுந்து உடனே சிவபெருமானை போய் அடைக்கலம் புகுந்து சிவபூஜை செய்ய ஆரம்பிச்சிச்சு அத்தனை பாம்பும். யார? அந்த பனாதரேச தல சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து அந்த பாம்புகள் எல்லாம் சிவபூஜை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிவபூஜை செஞ்சா சிவபெருமான் வருவாரா வரமாட்டாரா? கட்டாயம் வருவாரு. நீங்க நம்பிக்கையோட இருந்தா கட்டாயம் வருவாரு. நீங்க டெய்லி நம்மளும் சிவபூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், எங்க வராரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாரு. எப்படினாலும் ஒரு நாள் கண்டிப்பா சிவபெருமான் வந்து அருள் செய்வார். எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் செய்வன் என்று சொல்வதற்கிணங்க சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தான் இவன் பன்னால் என்னை அழைப்பொழியான் என்பதனால் எதிர்ப்படுமே என்று அப்பர் சுவாமிகள் கூறுவதற்கிணங்க இவன் ஒரே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சிவபெருமான் என்ன செஞ்சிருவாராம். அப்படி சிவலிங்கத்துக்குள்ள உள்ள வந்து அப்படி உட்காந்து என்னப்பா மகனை வேணும் அப்படின்னு கேட்பாரு. நாம என்ன செய்யறோம்? வழிபாடு செய்யும். அந்த அளவுக்கு உருக்கத்தை கொடுக்கணும். வழிபாடுல உட்காந்து சாமி சாமி சாமின்னு உருகணும். சும்மா என்னவோ உட்காந்தோம் எப்படா டைம் ஓடும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படா திருமுறையை முடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுவோம்னு நினைக்க கூடாது. உள்ள உட்காந்தாச்சுன்னா மனம் முழுவதும் அது சிந்தனை முழுவதும் அப்படி போதா சார் உங்களுக்கு? எனக்கு நல்லா போகுது சார். உங்களுக்கு போதா? ராசா பாத்தீங்கன்னா டயத்தை பார்த்து இங்க மணி 7 போது கோயிலுக்கு வர போகணும். இவர் பாட்டு 7 மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சிருவாரு அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. 7 வரக்கூடாது, ஓடி வந்துருவாங்க. சரி, மனம் ஒன்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளனத்தை நினைச்சோம். இங்க பூஜை இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 7 மணிக்குள்ள நம்ம வீட்டுல உள்ள பூஜைகள் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளனத்தை நினைக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை இப்ப போறோம்னு வேண்டாம். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. காலையில 7 மணிக்கு பிளைட் பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளைட்டு பிடிக்கணுங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப நேரத்துல எழுதிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுதிச்சு உடனே 5:30 ரெடி ஆயிடுவீங்க. நீங்க 7 மணிக்கு நீங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆவீங்க? 5. நாங்க பிளைட்ல போக போறோங்க, ஒரு 5:30 ரெடி ஆயாச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. அந்த 1.5 மணி நேரம் உள்ள பூஜையில உட்காந்துருக்கலாம்ல. அது செய்ய மாட்டோம். வெள்ளத்துல முடிச்சு உட்காந்து சும்மா உட்காந்துருப்போம். ஆனா அந்த மாதிரி நினைக்கணும். நாம சாமி போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட நாம இறைவனை வழிபாடு கொஞ்சிச்சா. எல்லாத்துலயும் உருக்க வந்தாதான் சாமி. எங்க நீங்க உருகுறீங்களோ உருகுற இடத்துல சிவபெருமான் உள்ள இருப்பார். உருகி உருகி வழிபாடு செய்தால் அந்த உருக்கத்துக்கு சிவபெருமான் உள்ளிருந்து உள்ளத்தார் உள்ளிருக்கும் உள்ளானே அப்படின்னாரு சுந்தரம் சாமி. புரியுது அவங்களுக்கு? யார் உள்ள உருகுறாங்களோ அந்த உள்ளத்துல உள்ள இருப்பாரு சிவபெருமான். உள்குவார் உள்ளத்தே உள்ளிருந்தானே அப்படின்னு. அப்படி சிவபூஜை செஞ்சா அந்த உருக்கம் நமக்கு வரணும். அப்படி சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம சரவண சாக்கெல்லாம் தெரியும் எப்படி சிவபூஜை செஞ்சா சிவபெருமானை எப்படி மடக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. சிவபூஜை அப்படின்னால சரவண சாக்கை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கேட்கறாங்க. நிறைய எப்படி பண்ணணும் அப்படின்னு பட்டைக்கு வந்துடும். அப்படி வந்து எப்படி எப்படி குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும். அடியெல்லாம் சிவபூஜை பண்ற இடத்துல கண்ணேஸ்வரர் இருக்காங்கல்ல, அவங்கள விடுறதே கிடையாது. சிவபூஜை குறிப்பெடுக்கிறதுக்கு நோட் எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். சார் எங்க இருக்கீங்க? டீ கடைக்கு இருக்குப்பா. அப்படியே இருங்க, எங்கேயும் போயாது அதுக்கு அப்படியே டீ கடைக்கு ஓடிடுவது. சார் சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு டீ கடைக்கு உட்காந்து சார். அப்புறம் வேற எங்க இருக்கீங்க அப்படின்னு இன்னொருக்கு போன் பண்ணுவேன். இப்ப மொட்டை மாடியில பூசை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அங்கேயே இருங்க அந்த வந்துரு அப்படின்ட்டு. இப்ப பூசை பண்ணணும்ப்பா, எனக்கு சொல்லிட்டு நீங்க பூசை பண்ணுங்க அப்படின்னு விடுறதே கிடையாது அவரை. ஆனா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே. அப்படிலாம் தெரிஞ்சதுனாலதான் நமக்கு வழிபாடு பண்றதுக்கு நல்லா இருக்கு. சாமிகிட்ட எப்படி அன்பு செலுத்தணும், என்னென்னலாம் வழிபாடு பண்ணணும், எதுக்கு சுவாமி ரொம்ப உள்குவாரு, எப்படி நம்ம இருந்து நம்ம வழிபாடு செய்யணும். சிவபூஜையில கிடைக்காது எதுவுமே கிடையாது. நீங்க மனமொன்றி இறைவனை வழிபாடு செய்தால்
நீங்க திருக்கோயில்ல போய் வழிபாடு செய்வதற்கும் சிவபூஜை வீட்டுல செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்க மனம் ஒன்றுச்சுன்னா கண்டிப்பா கோயில்லையும் போய் நம்ம மனம் ஒன்றும். இங்க ஒன்றுலைன்னா கோயில்லையும் போய் அந்த அவசரத்திலேயே தான் நம்ம போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு வந்தா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ற காரணம், நீங்க பரபரன்னு பூஜையை முடிச்சாலும் அங்க உட்காரும் போது ஜெபம் பண்ணும்போது காலையில உண்மையிலே நிறைய பேர் பாராட்டி ஆகணும். நம்ம ராசதி சிவா, லட்சுமி சிவா, சாந்தி சிவா, அப்புறம் வேற யாரு, ராஜேஷ் சிவா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஜெபம் பண்றது கரெக்டா பண்றாங்க. கோயிலுக்கு வந்து ஏன்னா வீட்டுல வச்சு ஜெபம் பண்றது ஒரு மடங்கு, திருக்கோயில வந்து ஜெபம் பண்ணா அனந்த கோடி மடங்கு. அதுவே நீங்க இது வந்து சின்ன கோயில் தானே பெரிய அப்படின்னா நீங்க நினைக்கவே கூடாது. எந்த ஆலயமாக இருந்தால், சிவாலயமாக இருந்தால் அங்கே வைத்து நீங்கள் ஜெபம் செய்தீர்கள் என்று சொன்னார் எத்தனை மடங்கு? அனந்த கோடி மடங்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க பஞ்சாட்சரத்தை சொல்லும் போதும் அனந்த கோடி மடங்கு புண்ணியம் உங்களுக்கு பெருகி கொண்டே வரும். ஆகையினாலே இனிமேல் உள்ளவர்கள் இங்கே வந்து நீங்க என்ன செய்யணும், செய்யாதவங்கன்னா இனிமே வந்து உங்களால எப்ப டைம் கிடைக்கும் நீங்க சிவாலயம் வந்து காலையில வந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா. இப்ப நைட்டு வந்து பூஜை முடியும் எல்லாம் பரபரன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் உங்களால பண்ண முடியாது. காலையில வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த அஞ்செழுத்த நெஞ்சில் அழுத்தி 108 முறை வழிபாடு செய்யணும். சரிதானா? சரி. அப்படி உங்களில் அர்ச்சனை போற்றி. ரெண்டாவது சாமியை பூசை பண்ணா கூட சிவபெருமான் இல்லாம நம்ம பூசை பண்ண முடியாது. வாசகர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனிற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருள். நம்ம இஷ்டத்துக்கு பண்றது பூசை கிடையாது. சிவபெருமான் மனமகிழும்படி பூஜை பண்ணணும். நம்ம தப்பா பண்ணாலும் கூட சிவபெருமான் மனமகிழும்படி பூஜை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாமி 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 என்னையும் ஒரு பொருளா மதிச்சு நீ சிவ பூஜை பண்ண வச்சிருக்கிய சாமி அப்படின்னு நம்ம வழிபாடுவோம். மூவரும் 33 மற்றொரு இந்த தேவரும் காணாத சிவபெருமான் சாமி என் கையில இருக்கே சாமி அப்படின்னு வழிபாடு. கருணைதான் என்ன சார், எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் முக்திக்கு உழந்து முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளிய அடியனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனம் பட்ட எத்தனையோ பேரு திருவடியை தேடி எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே சாமி. என்னாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணாலாவும் இதனை கண்டறிவார் இல்லை. ஒருத்தர் கூட உன்னால திருவடி யாரும் பார்க்க முடியாதே சார். அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிய உன்னுடைய சிவலிங்க மூத்தத்தை இந்த கையில் தாங்கி சிவபூஜை செய்ய வைக்கின்றாயே அப்படின்னு உணர்வோடு நம்ம சிவபூஜை பண்ணணும். இது நம்மளுக்கு சாமி காண கிடைக்காத கடவுள். நம்ம கையில வந்து சிவலிங்கத்தை நம்ம அந்த அன்றாடம் அவரை தொட்டு 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 பூசை பண்ண 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 நம்ம உடம்புல என்ன புனிதம் அடைந்து கொண்டே இருக்கும். சாமியை தொட்டா உடம்பு புனிதமாகவும் ஆகாதா? கட்டாயம் ஆகும். அன்றாடம் உயிர் புனிதம் அடைஞ்சிட்டே வரும். சாமி திருவடியில கொண்டு போய் இந்த உயிரை வச்சு மறுபடியும் புதிய ஆன்மாவை கொண்டு வந்து சிவலிங்கமாக தாவனம் செய்து இந்த உயிரை வந்து நம்ம அப்படியே பழக்கி 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 அப்படியே பக்குவம் வர செய்யும். அன்றாடம் இந்த உயிரை சிவபூஜை பண்ண 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 என்ன ஆகும், பக்குவம் அடைந்து கொண்டே வரும். சாதாரணமான இருக்குது. சாமி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலையையும் இந்த உயிரை பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்த பிறவி நல்ல உயர்ந்த பிறவியா கொடுத்து கூட கொஞ்சம் நெஞ்ச விதைகள் பாக்கி இருந்தாலும் நல்ல பிறவி உயர்ந்த பிறவியா கொடுத்து தன்னை நினைக்குமாறு சிவபெருமான் செய்யும். நல்ல ஒரு சிவபூஜை பண்ற வீட்டுல பிறக்க வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை விடுத்துட்டு ஒரு ஒண்ணுக்கு இல்லாத ஒரு வீட்டுல கொண்டு போய் நம்ம பிறக்க வச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரே கஷ்டம் 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 கஷ்டம்னே இருக்கிற வீடு எத்தனை வீடு இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சாமி தன்னை நினைக்குமாறு செய்வார். கஷ்டத்தை நினைச்சோம்னு வச்சுக்கோ நம்ம சிவபூஜை பண்ண முடியாது. அப்படி நம்ம சாமி விட மாட்டாங்க. மனம் ஒன்றினீங்கன்னா சாமி நம்ம நல்ல ஒரு பிறவியை கொடுத்து நல்ல இப்பயுமே நீங்க நல்ல மனம் ஒன்றினீங்கன்னா உங்களுக்கு சிவபூஜைக்குரிய டயத்தெல்லாம் சிவபெருமானே கொடுப்பாரு. பூஜை பண்ணுவதற்குரிய தகுதியை உங்களுக்கு கொடுத்து நல்ல டயத்தையும் உங்களுக்கு சாமி கொடுப்பாரு. நாம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டைமும் கிடைக்காது ஒண்ணும் கிடையாது, எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம காலத்தை வீணாக போக்கி கொண்டே இருக்கும். சரி, அப்படி அடைக்கலம் புகுந்து இப்ப என்ன வச்சு இப்ப உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம், கண்ணுதல் அருள் கூர்ந்து உடனே சிவபூஜை வந்து சிவபெருமான் வந்துட்டார். யாருக்கு? அந்த பாம்புகளுக்கு எல்லாம் வந்து அருள் செய்ய வந்துட்டார். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, சிவபூஜை செஞ்ச சிவபெருமான் கட்டாயமாக காட்சி கொடுத்தே தீர்வார். அருள் கூர்ந்து பன்னகங்களை பணியென தாக்கினன் பன்னகரா பரணன் தன் இன்னொரு பெரும் மதுவையாக மற்றவை எந்தைவாள் அறியோடும். இப்ப சிவபூஜை பண்ணி இப்ப இந்த பாம்புகள் எங்க போயிருச்சான், சிவபெருமானுடைய கழுத்தை போய் சாமி தாக்கிட்டாங்க. அந்த பாம்புகள் எல்லாம் சிவபெருமான் கழுத்தில் அணிந்து கொண்டாராம். அந்த சிவபூஜையை வைத்து அந்த சிவபூஜைக்கு இறங்கி அந்த பாம்புகளை எல்லாம் சிவபெருமான் தன் கழுத்தில் அணிந்து கொண்டார். அந்த நேரத்துல அரியோடு கருடன்னு வந்தான். கருடன் யாருடைய வாகனம்? திருமாலுடைய வாகனம். இப்ப திருமாலும் வந்தார். அரியோடும் துண்ணு வெண்பகை கலைவுனை
களனுக்கே கால் என்று அஞ்சாமே. இந்த இடத்துல என்னன்னா, இப்ப களத்துல இருக்க பாம்பு இப்ப கருடனோட திரும்ப வந்தாரு பாத்தீங்களா, கருடனே சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டதான். இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும், பரமசிவன் கழுத்தி. அது உண்மையிலே இந்த பழமொழி. அது இந்த கதையை வச்சுதான் அவன் இது கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கான். காஞ்சி புராணத்தை படிச்சுட்டு யாரு பாட்டு எழுதியிருக்கா? கண்ணதாசன். இந்த கதை தான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடன் சொன்னது, அது அர்த்தம். இப்ப இது என்ன, இந்த கதையில என்ன ஒரு முக்கியம்னா, நாம யாரை சார்ந்து இருப்போம் என்பதுதான் முக்கியம். உயர்ந்தோரை சார்ந்தால் உயர்ந்த இடத்துல இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாம்பு சிவபூஜை செஞ்சு யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான் இருக்கு. இப்ப கருடன் வந்து என்ன கேட்டுச்சு, இப்ப நான் உனக்கு வரம் தரேன், நீ எனக்கு நீ வாகனம் ஆறு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டு என்ன ஆயிடுச்சு, திருமாலுக்கு வரம் கொடுத்து திருமால் வந்து இவற்றை கேட்டாரு. யார்கிட்ட கேட்டாரு? திருமால் கருடனுக்கு வாகனம். அப்ப இதுக்கு வந்து அந்த ஆணவத்தை சிவபெருமான் நீக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த கருடனுடைய ஆணவத்தை சுவாமி நீக்குகின்றார். அப்ப இது வந்து கழுத்துல இருந்து சொல்லிச்சான், நீ இந்த சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்பதான் அந்த கருடன் வந்து உணர்ந்தான். இப்ப அடுத்து என்ன கதை வரப்போகுது நமக்கு தெரியும். இப்ப இந்த கதையிலோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நாம யாரை சார்ந்திருப்போம் என்பதுதான் நமக்கு இந்த கதை நமக்கு உணர்ந்து. உயர்ந்தவரை நாம் சார்ந்திருந்தால் நமக்கு உயர்ந்த கதி கிடைக்கும். அடுத்த பாட்டு சொல்றாரு, சிறியவங்களை என்ன செய்வாங்கன்னா, சிறியராயினர் சார்பினை விளையன்மின் என் கெளி பெரியோராம் அறிஞராயினர் சார்பினை விளை. நாம யாரை சார்ந்திருக்கின்றோமோ அந்த தன்மை, ஏன்னா சார்ந்தாரை காத்தல் தலைவர்தம் கடன். இப்ப சிவபெருமான சார்ந்த கண்டிப்பா நம்மள காப்பார். அது மாதிரி இந்த பாட்டுல கூட சொல்றேன், தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடனாவதுதான். யார் சொல்றா? அப்பர் சுவாமி சொல்ற. கூற்றாயினவர் பாட்டுல தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். சிவபெருமானுடைய கடன் என்னன்னா, தன்னை யார் சார்ந்துட்டாங்களோ அவங்களுடைய வினையை தீர்ப்பது சிவபெருமானுடைய முக்கியமான வேலையாம். ஏன்னா வினை நடந்து என்ன வருது? பிறப்பு வருது. அப்ப பிறப்பு அறுக்கணும்னா என்ன வேணும்? வினையை விளைவிக்கணும். அப்ப வினையை விளைவிப்பதற்கு தன்னை யார் சரணாகதி அடைகின்றார்களோ அவருடைய வினையை தீர்த்து அவருடைய பிறவியில் இருந்து தப்புவது சிவபெருமானுடைய மிகப்பெரிய கடன் அப்படின்னு சொல்லி, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவது. எல்லாரும் இப்படி மணியை பாக்குற மாதிரியே தெரியுது. பார்த்துட்டேன் அடியும் பார்த்துட்டேன். மணி 7:30 ஆயிடுச்சு. அப்ப எம்பிரான் சார்பினை விளைத்தவம் உரங்கள் மறுவில் அற்றல் சார் கடலினை வினையாயின வாழ்ந்தனை போவென்ன. பவள செந்தலில் நீட்டிய பைம்பொழில் பனாதர சேத்திரத்தை கோலை கண்ணியினோர் உயிருக்கெல்லாம் இன்னுயில் கொளித்து ஓங்கும் கவல கைவரை உரித்தவன் இக்கதை கற்றவர். இந்த கதையை யாரெல்லாம் கற்றவரும் கேட்டவர்களும் நல்லா தெரியும். இந்த கதைய படிச்சவங்களும் அதை கேட்டவருக்கும் கவல பூதிகள் மேனியர் வெம்பனி தலைவிடம் அணுகாத. பாம்புடைய விஷம் வந்து அணுகாதான். இந்த கதையை யார் கேட்கிறாங்களோ பாம்பினுடைய விடம் வந்து கண்டிப்பாக பாம்பே கொத்துச்சாலும் என்ன இருக்கும், விஷமே ஏறாதான். அந்த அளவுக்கு உரிய இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த கருட பாவனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாம்பு கடிச்சவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த கருட பாவனை பண்ணாங்கன்னா அந்த விஷம் அப்படியே நீங்கிருமா. அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி கருட பாவனை பண்ணாங்கன்னா அந்த விஷம் நீங்கிரும். அதே மாதிரி இந்த பதிகத்தை இந்த புராணத்தை யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு கற்றவர்களும் சரி அதை கேட்டவர்களுக்கும் விடம் வந்து அணுகாது என்று இந்த இடத்துல சொல்றாரு. சிறியோரை சாராது பெரியோரை சாராதல் வேண்டும் என்பது அறியப்படும். இந்த கதை வந்து நமக்கு சிறியோரை சாராது பெரியோரை சார்ந்திருப்பது நமக்கு. பெரியவங்க சொல்றதை கேட்டா நம்ம நல்ல நிலைக்கு வருமா வரமாட்டோமா? சிறியவங்க சொல்றதை கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நிலையை தான் நம்ம அடையும். வேண்டும் என்பது அறியப்படும் என்று இக்கதையை கற்றவனும் கேட்பதும் பாம்பின் மீது விடம் வந்து நம்மை அணுகாது என்று இந்த கதை நமக்கு முடியுது. அடுத்து காயோரோகண படலம் என்று வருது. அது நம்ம வந்து இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். அப்படின்னு ஊருக்கு போயிட்டு வந்து எப்ப பார்க்கலாம்? அந்த வாரத்துல இந்த 2 வாரம் முடிஞ்சு வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கள் அப்படித்தானே? இல்ல வர்ற சனி போய் அடுத்த சனிக்கெல்லாம் வருவேன். அதான் வர்றதையும் அடுத்த திங்கள். அதான் வர்ற திங்க போய் அடுத்த திங்கள். அதான் வர்ற திங்க போய் அடுத்த திங்கள். எனக்கு அன்னைக்கு திங்கக்கிழமையா? அப்ப செவ்வாய் மாத்திடுவோம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? நம்ம உள்ள இருக்கலாம், உள்ள வச்சிருவோம். அங்க வச்சிருவோம். இதுக்கு இந்த ரூம்ல வச்சிருவோம் உள்ள.
2 ரூம் இருக்குல்ல, இங்க இருக்கு, அங்க இருக்கு. இல்லாம ராஜாமா வீட்டுல வச்சிருவோம். இல்ல இன்னும் 1 மாசம் ஆகுதுன்னா ஏன்னா அடின்னு கொடுக்கல பாத்துக்கோங்க. ஏன்னா 1 மாசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த தொடர்பு விட்டுரும். நம்ம எதுக்காக நம்ம தொடர்ந்து வாரத்துல 2 நாள் வைக்கணும்னா, அதாவது சிவ சார்பு வந்து நம்மளை வந்து நீங்கிட கூடாதுங்கிறதுக்காக தான் வாரத்துல திங்கட்கிழமை சோமவாரம் முக்கியமான நாள், வியாழக்கிழமை குரு நாள், 2மே புண்ணிய காலம். புண்ணிய காலத்துல நம்ம சிவபெருமானை பத்தி சிந்திப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது வந்து நீங்க இப்ப நீங்க 1.5 மணி நேரம் நீங்க உட்காந்து சிவபெருமான் புகழ கேட்கீங்கன்னா, உங்களுக்கு சிவபுண்ணிய கணக்கு சுவாமி எழுதிக்கிட்டே இருப்பாரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சிவபுண்ணியத்தை சாமி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை. நம்ம சாதாரண நினைக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப உயர்வா நம்ம கருதணும். இதை வந்து நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கணும். மற்ற இடத்துல வாரத்துல 1 நாள் நடக்கிறதே பெரிய விஷயம். சொற்பொழிவுலாம் மாசத்துக்கு ஒருக்கா தான் நடத்துவாங்க. நம்ம வாரத்துல, ஏன்னா நீ அடிக்கடி சிவ சம்பந்தமாக இருந்து இந்த உலக சார்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வேண்டும் என்பதற்காக தான் அடின்னு வந்து வாரத்துல 2 நாள், மாசத்துல எடுக்க சொன்னா கூட அடி எடுப்பேன். இருந்தாலும் நமக்கு வந்து தொடர்பு வந்து நீங்கிடும். சிவருமான்ட்ட இருந்து ரொம்ப தூரம் போன மாதிரி ஆயிரும். இப்ப நீங்க 1 மாசம் நம்ம இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாசம் எப்படா வரும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். 2வது சிவ தொடர்புலாம் நீங்கிரும். அப்புறம் உலக பந்தங்கள், அது தாய் தகப்பா எல்லாம், அந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப சூழ ஆரம்பிச்சிடும். இறைவன் நினைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். அப்புறம் அடுத்த மாசம் நீங்க வருவீங்கிறது நிச்சயமும் கிடையாது. அது வேற விஷயம். இப்ப 1 மாசம் கேப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிவா கோச்சுக்கிட மாட்டீங்களே. நான் ஒன்னும் கோவிக்கிறதுக்கு இல்லைங்க, வீட்டுல சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்க, இந்த மாசம் என்னால வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு மாசக்கணக்கா வர முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து அதுக்காக வர முடியாத சூழ்நிலை வேற. இப்ப மகேஷ் சொல்ல எனக்கு வர முடியாத சூழ்நிலை, கெஸ்ட் வந்துடுறாங்க சுவா அப்படிங்கிறாங்க, அது அவங்களுடைய சூழ்நிலைகள். இப்ப வர வாய்ப்பு இருந்தா கரெக்டா வந்துருவாங்க. வெளியூர் போனாதான் அவங்களால வர முடியாது. அதே மாதிரி நம்ம கூடுமான அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை பயன்படுத்திக்கணும். புரியுது அவங்களுக்கு? அதனால நம்ம இந்த சிவ சார்பு நம்ம விட்டு நீங்கிட கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி நம்ம சொற்பொழிவு வைக்கிறது. திங்கள் வியாழன் வச்சோம்னா எப்படியாவது சிவ சம்பந்தம் அடிக்கடி சிவருமானோட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும். ஒண்ணு சொற்பொழிவு, இல்லைன்னா திருமுறைகள், சொற்பொழிவு, திருமுறை, உலகப்பணி, சொற்பொழிவு, திருமுறை, இப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா சிவருமான் பாப்பாரு. கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சிவருமான் என்ன செய்வாரு, நமக்கு அருள் செய்ய வந்தே தீரும். கணக்கு ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா யார் என்ன செய்வாங்க, மேனேஜர் வருவாரா வரமாட்டாராம். உங்க கணக்கு கொஞ்சம் அக்கௌண்ட் ரொம்ப இருக்கு அப்படின்னு என்ன செய்வாரு, மேனேஜர் வந்து விசாரிக்க வருவாரு. அதே மாதிரி சிவபெருமான் நம்ம விசாரிக்க வருவாரு, எந்த இடத்துலனாலும் வருவாரு. அதனால நீங்க ரெடியா இருங்க. சிவபுண்ணிய கணக்கு ரொம்ப பெருக்குங்க. அக்கௌண்ட்ல ரொம்ப பணத்தை சேர்த்து வைங்க. இந்த பணத்தை சேர்க்கறதுனால எந்த பணத்தை சேர்க்கணும், சிவபுண்ணியங்களை நிறைய சேர்க்கணும் அக்கௌண்ட்ல. அப்ப இன்னொன்னு என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்கௌண்ட்ல முதல்ல என்ன இருக்கணும், முதல்ல அக்கௌண்ட் இருக்கணும். முதல்ல பேங்க்ல போல முதல்ல அக்கௌண்ட் இருக்கணும். 2வது அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். பணம் இருந்தா நம்ம எப்போதும் என்ன செஞ்சிடலாம், ஏடிஎம் போட்டு எடுத்துட்டே இருக்கலாம். அதே போல அக்கௌண்ட் என்பது நமக்கு சிவ வழிபாடு. அத பணம் போடுறது வந்து சிவ புண்ணியங்கள். அதை போட்டு நம்ம செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்பனாலும் சாமி என்ன செய்வாரு, அசல் அப்படி வச்சிருப்பாரு. நல்லா தெரியும், அசல் எப்பயுமே அடியாது. சிவ புண்ணியங்கள்ல அசல் அழியவே அழியாது. வட்டியை மட்டும் சாமி கொடுத்துட்டே இருப்பாரு, நீ அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியது. புரியுதா? அதுதான் சிவபுண்ணியம். சரி, இதுகார உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த காஞ்சிபுராணத்தை நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியன் உரையை நிறைவேற்றோம். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இது செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தர் இதன் வர பாலகந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை குண்டுலகில் விருதாளைந்துடலும் அடியேனை அஞ்சல் என வரவேன் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிமருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சை கதிர்வீரை கோவே தேவயானை அங்குணமின் மனவாள சம்பமுறு திரள் வீரமின்றி கதிர்வடிவேரா திரு ஆவி நன்குடியில் வருவேல் சவுந்தரிய ஜெகவேலை கண்ட வீர பெருமாளே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை வயலான வேகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி கீழாரும் பொழில் திருவாவூர் திருவாளுக்கு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடிவன் திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்முகில் வளாது வேகமளிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத இகழ்வார்கள் அன்மறை அரங்கல் உங்க நற்றமும் எழில்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அழகம் பார்வதி பதையே என்னாருடைய சுவையை போற்றி வெற்றியே உங்களுக்கு. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம். இதுல தண்ணி இருக்க